தியானத்துக்கு ஆதாரமாக யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு 14:14. If a man dies, shall he live again? All the days of my hard service I will wait till my change comes. தமிழ் வசனத்துக்கும் ஆங்கில வசனத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது. தமிழ்ல இருக்கிறது நன்றாகத்தான் இருக்கிறது. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். அது நல்லா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் த டேஸ் ஆஃப் மை ஹார்ட் சர்வீஸ், என்னுடைய வாழ்நாளில் உள்ள கடினமான உழைப்பிலே எனக்கு மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். யோபுடைய வாழ்க்கையில அவருக்கு இருந்த 10 பிள்ளைகளை இழந்தார், அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்தார், அவருக்கு சுகத்தை இழந்தார், அவருக்கு மனைவி மட்டும்தான் மீதியா உயிரோடு இருந்தாப்புல. 7 ஆண்களும் 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்தா எல்லாம் செத்து போயிட்டாங்க. வாழ்க்கையே நொந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார். செத்தபின் மனுஷன் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று காத்திருக்கிறேன். வாழ்க்கையில யோபை போல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளை நான் பார்க்கல. யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புல ஒரு அம்சம் நமக்கு வருமானா நம்ம இங்க காண முடியாது. நம்ம இங்க இருக்க மாட்டோம், நம்ம பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டோம், ஆராதிக்கவே மாட்டோம். சும்மா கேட இயேசுநாதர் என்ன செஞ்சாரு? என் பிள்ளை எல்லாம் செத்து போச்சு, எனக்கு ஆடு மாடெல்லாம் கொண்டு போச்சு, எனக்கே உடம்பு சரியில்லாம ஆகி போச்சுன்னு வாழ்க்கையில விரக்தியில ஆண்டவரே மறந்துடுவாங்க. ஏன் யோபுடைய மனைவியே சொல்றாப்புல, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லு. அவர் அதுக்கெல்லாம் செவி சாய்க்கவில்லை. யோபின் மனைவி மன உளைச்சல்னால சொன்னாலும் யோபும் அதுக்கு சேர்ந்திருக்கலாமே, ஜாலர் தட்டி இருக்கலாமே. யோபு தேவ மனிதன். அந்த மனைவியை விட ரொம்ப பலனடைந்தவர், கிருபை பெற்றவர். அவரு ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவரு ஒரு மாறுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு யோபு போன்ற பாதிப்பெல்லாம் இல்லாட்டாலும் வேற சில பாதிப்புகள், சிரமங்கள், கஷ்டங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். வாழ்க்கையில எந்த பாதிப்பும், எந்த சிரமமும், எந்த கஷ்டமும் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷனும் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் பல பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ அரசியல்ல கூட பல மாறுதல்கள், திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் வந்தது. இன்னும் சில மாறுதல்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் ஏற்படும் என்று தேவ ஊழியர்கள் மூலம் தேவன் தீர்க்கதரிசனத்தின் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏற்படலாம். அது எப்போது என்று நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது யோபுடைய சூழ்நிலைமை அவ்வளவு பயங்கரமானது. நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைமை இல்லாட்டாலும் நமக்கும் ஒரு மாறுதல் வர வேண்டும் என்றுதான் நாமும் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். ஆண்டவர் தானாக சில மாறுதல்களை உலகத்தில, பூமியில, வானத்தில உண்டு பண்ணுகிறார். அது ஆண்டவருடைய செயல். ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். He has got every right to change anything as he likes. ஆண்டவருக்கு எதை எப்படி மாற்றணும் விருப்பம் இருக்கோ அது போல அவர் மாத்திக்கலாம். அவர்கிட்ட போய் நீர் ஏன் இப்படி செஞ்சீர் என்று கேட்கிறதுக்கு ஏனென்று கேட்க உரிமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, ஏன் நீங்கள் இந்த லைட்டை ஆஃப் பண்ணீங்க? நான் படிச்சுட்டு இருந்ததே இல்லை, நாங்க தூங்கிட்டு இருந்தேன், ஏன் ஃபேன் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு பிறப்பு உரிமை என்று சொல்லுகிறார்கள். புருஷனிடத்தில் கேள்வி கேட்கறதுக்கு மனைவிக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவங்க கேள்வியும் கேட்டு கேள்வியை தாண்டியும் கேட்டுறாங்க. அங்கதான் குடும்பத்தில் பிரச்சனையே வந்துருது. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டினா குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம் கெட்டு போயிடும். மாறுதல் உலகத்திலேயோ, வானத்திலேயோ, பூமியிலேயோ, மனிதனுக்குள்ளேயோ, மிருகத்துக்குள்ளேயோ, பறவைக்குள்ளேயோ என்ன மாறுதல் ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு முழு உரிமை, அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். இனி அவர் என்னெல்லாம் மாறுதல் ஏற்படுத்துகிறார் என்றால், ஆதி உலகத்திலே ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் படிக்கிறோம்.
ஆழத்திலே இருள் இருந்தது. there was darkness in the deep. இருள் இருந்த வேளையில அங்க ஆண்டவர்கிட்ட யாரும் போய் ஜெபம் பண்ணல, விண்ணப்பம் பண்ணல. ஆண்டவரே ரொம்ப இருட்டா இருக்கு, இங்க வெளிச்சம் போடுங்க, வெளிச்சம் வரட்டுன்னு சொல்லல. ஒரு there was none to tell it to the Lord. no one was created. ஒருத்தனையும் ஆண்டவர் படைக்கவே இல்லை. ஒழுங்கின்மை வறுமையுமாக பூமி இருக்கிறது, பூமி இருட்டடிப்பில் கிடக்கு. ஆண்டவராக பார்த்து இருளை மாற்றி வெளிச்சத்தை கட்டளையிட்டார். ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டான். let there be light. God said let there be light and there was light. வெளிச்சம் உண்டானது. அது ஆண்டவருடைய செயல். அதுபோல ஆண்டவராக பார்த்து செய்கிறார். இப்ப நம்ம பகுதியில கரண்ட் இல்லைன்னா உடனே ஜெய்க்கு போன் பண்ணா, ஏன் சார் கரண்ட் இல்லை, இப்போ வந்துரும்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஃபீஸ் போயிட்டுனா லைன்மேனுக்கு பண்றோம், அவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க, ஏதோ அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறோம், வேலை முடிஞ்சு போகுது. நம்ம அந்த காலத்தில் ஒரு மனுஷனுமே இல்லாத காலத்தில் ஆண்டவராக பார்த்து நல்லதுதான் செஞ்சிருக்கிறார். இருளாயிருந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இருட்டில் கிடந்த நம்ம ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒளியின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருட்டில் கிடந்தோம். இருட்டு சாமியா அந்த இருட்டு கடை அல்வான்னு சொல்றாங்க திருநெல்வேலியில. நான் யாருக்கும் வாங்கி கொடுக்குற பழக்கம் எல்லாம் நின்று போச்சு. அது போன நூற்றாண்டுல முடிஞ்சு போச்சு. இருட்டுக்கடை அல்வான்னா ரொம்ப ஃபேமஸா. இருட்டு அடிப்பு சாத்தானுடைய வேலை. ஆமா, மின்சார தடை எல்லாம் எதனால வருதுன்னா சாத்தானுடைய ஒரு தந்திரம் தான். மக்களுடைய தொழிலிலும் குடும்பத்திலும் முன்னேற்றத்திலும் பாதிப்பு ஏற்பட சாத்தானுடைய ஒரு கிரியை. நம்ம ஆண்டவரத்தில் சொன்னாதான் மின்சார தடை கூட மாறும். அதிகாரிகளிடத்துல போராடி பிரயோஜனம் இல்லை, நம்ம சத்தியாகிரகம் ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரயோஜனம். ஆண்டவர்கிட்ட சொன்னா அந்த மின்சார தடையெல்லாம் மாற்றி விடுவார். சில வேளையில பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கிற வேளையில மின்சார தடை வந்துருவாங்க, வருத்தப்படுறாங்க. ஆமா, சில இடத்துல ரொம்ப முக்கியமான காரியம் நடைபெறல, மின்சார தடை, அங்க நஷ்டம் வந்து போகுது, கஷ்டம் வந்து போகுது. நம்ம ஆண்டவர் எல்லாம் பார்த்து நல்லபடியா செய்கிறாரு. அவராகவே செய்கிறார். இருளை வெளிச்சமாக மாற்றினார். பிறகு 107 சங்கீதம் 33 வசனத்திலிருந்து 35 வசனம் வரையில் நீங்க படிக்கிற வேளையில ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று இங்கு எழுதல. 107 சங்கீதம் 33 35 வசனம் வரை படிக்கிற வேளையில ஆண்டவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். He changed rivers into a desert. டெசர்ட்னா பாலைவனம். தண்ணீர் பாய்ந்து ஓடின அந்த ஆறுகள் பாலைவனமாக மாற்றிவிட்டார். ஐயோ, அது ஆண்டவருடைய செயல். ஆறு பாஞ்சிட்டு இருந்தது, இப்ப இல்ல, அது காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. அது எதனாலேயோ குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம், because of their evil. He stopped springs from flowing. நீரூற்றுகள் வறண்ட ஸ்தலமா, நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். He made the fertile land become salty. ஒவ்வொரு நிலம்னா உப்பு இடமாக மாற்றுகிறார். அதுக்கு பிறகு 35 வசனத்தில் படிக்கிறோம், அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். Hallelujah. He made or he changed the desert into a land with pools of water. He caused springs to flow from dry land, dry ground. எப்படி அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லது அந்த ஆண்டவருடைய செயல். இதெல்லாம் நம்மால நடக்கக்கூடிய காரியம் இல்லை. நம்மால இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம சொல்லி அல்ல, மனுஷன்மாரு சொல்லி ஆண்டவர் செய்யல. மனுஷனுடைய பொல்லாப்பு நிமித்தம் இப்படி செழிப்பான தேசம் உபரிலமாக மாறினது. ஆறுகள் அவாந்தர வழியாக மாறினது, நீரூற்றுகள் வறண்ட நிலமாக மாறுகிறது. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை கனப்படுத்தி நம்ம வாழ்ந்தோம்னா செழிப்பையும் சேமத்தையும் கட்டளையிடுவார். அவாந்தர வெளி தண்ணீர் தடாகமாக மாறும். ஹல்லேலூயா. ஆமா, God will change the desert into a land with pools of water. தண்ணீர் தடாகமாக ஆண்டவர் வனாந்தரமான பகுதியை மாற்றி விடுவார். அதுவும் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் இப்படியும் செய்கிறார், அப்படியும் செய்கிறார். ஆமா, ஒருவனை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார், இன்னொருவனை தண்டிக்கவும் செய்கிறார். ஒருவனை வாழ வைக்கிறார்,
ஒருவனை ஆள வைக்கிறார், இன்னொருவனை சாகடிக்கிறார். ரெண்டும் ஆண்டவர் செய்கிறார். ஒருவனை ஆசீர்வதிக்கிறார், இன்னொருவனை சபிக்கவும் செய்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனா காயினுக்கு சாபமே போட்டார். என்னால இந்த சாபத்தை சுமந்து போக முடியாதுன்னு சொன்னான் காயின். ஏன்னா காயின் சொந்த சகோதரனை கொண்டு போட்டான். அவனுடைய தம்பி ஆபேலை கொண்டதுனால ஆபேலின் ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டது. ஆண்டவர் அவனுக்கு சாபம் கொடுத்தார். காயின் சபிக்கப்பட்டார். அதே நேரத்தில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவன் ஆசீர்வாதமும் கொடுக்கிறார், சாபமும் கிடைக்குது. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். நம்ம வாழ்க்கை தீமை இல்லாம நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாக இருந்தா அவாந்திர வெளி தண்ணீர் தடாகமாக மாறும், வறண்ட நிலம் நீரூற்றுகளாக மாறும். ஆண்டவர் இப்படியும் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் ஒளியின் தேவன், இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். அது ஆண்டவருடைய செயல். சரி, நம்ம வாழ்க்கையில மாறுதல் வேணும்னு விரும்புறோமே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? ஆண்டவராக ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. இப்போ நிறைய மெஷின் எல்லாம் ரிமோட்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ரிமோட்ல நிறைய இருக்காமே. டிவி லைட் ரிமோட்ல எரியுது, ஃபேன் ரிமோட்ல ஓடுது. அந்த காலத்தில் காரெல்லாம் கதவை படார்னு அடைச்சி சாவி வச்சு பூட்டினாதான் அது பூட்டும். இப்போ ரிமோட்லேயே லாக் ஆகுது, ரிமோட்லேயே ஓப்பன் ஆகுது. வெரி குட், நல்லா இருக்குது. திருடன் ஒன்றும் தொட முடியாது, அதுக்குள்ள சிக்னல் அலாம் கொடுத்துருது. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல கார்ல, புதிய கார்ல இருக்கு, அது நல்லதுதான். நம்ம பழைய கார்ல அது இல்லை, வேண்டாம் தான், அது எனக்கு தேவையில்லை. கதை போட்டு பூட்டாதனால அதுக்குள்ள இருந்த ஸ்பேனர் செட்டை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். திருடன் ஒருவேளை மதில் சோறு வழியே இறங்கியிருக்கலாம் என்று ஒரு யூகம் இருக்கிறது. மோப்பனாயை கொண்டு வந்தால் அந்த திருடனை கூட பிடித்து விடலாம். ஆனா நமக்கு இப்பொழுது அந்த நேரம் இல்லை. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட விரும்புகிறேன். யாராவது வாழ்க்கையில மாறுதல் ஏற்படணும்னு விரும்புறீங்களா? அப்படி யாராவது இங்க இருக்கீங்களா? என்ன மாறுதல்னு நான் கேட்க மாட்டேன். உங்கள்கிட்ட யாராவது கேட்டா நீங்க அவங்கள்ட்ட என்ன மாறுதல்னு சொல்ல வேண்டாம். 3 அடி உயரமா இருக்கிறவங்க நான் 6 அடி வளரணும்னு நினைக்கிறீங்களா? அது ஆண்டவரால தான் முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப பல்கியா இருக்கிறீங்களா? அது வெயிட்டை குறைக்கணும். அதுக்கு கடையில இருக்குது கிரீன் டீ குடிக்கணுமா? என்ன டீ? அப்படியா? அது திருப்பி சொல்ல முடியாது, ஒருக்கா தான் சொல்ல முடியும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி நீ உடம்ப வீணாக்கிறாத. உனக்கு வாழ்க்கையில என்ன மாறுதல் வேண்டுமோ அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. எல்லா மாறுதலையும் செய்ய வல்லவர் நம்ம ஆண்டவர் தான். நீயாக எல்லா மாறுதலையும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. ஆமா, நான் செத்துறணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் சாக போறேன்னா சாக விட மாட்டாரு. நீ நாரிடுவ, உயிர் போகாம இழுத்துட்டு கிடப்ப. இல்லைன்னா சாட்சியை இழந்து கெட்ட பேராகி அது நான்கு கொண்டு செத்துது. நான் உடனே சொல்லிடுவேன், யாரும் போகாதேன்னு சொல்லிடுவேன். ஊழியத்தில் இருக்கிறவனு எந்த போய் போகணும்னு நினைக்கிறானோ அந்த போய் போறான். ஊழியத்தில் இருக்கிறவன் போகண்டான்னு சொல்லி போகாதவன் போக மாட்டான். சபையார் வரமாட்டாங்க. தற்கொலை வெடி செத்தவனுக்கு யார் வருவா? அங்க என்ன அடக்கம்? அதை எடுத்து புதையுங்க, அல்லது சுடுகாட்டில் கொண்டு கொளுத்துங்கன்னு விட்டுற வேண்டியதான். வாழ்க்கையில் மாறுதல் தேவைப்படுகிறது. நீங்க விரும்புறீங்களா? நான் மாறுதலை விரும்புகிறேன். என்னிடத்தில் சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, இன்னமும் நான் பொடி போடுகிறேன். எனக்கு உடம்புக்கு வலி வர்ற வேளையில கொஞ்சம் 100 ml குவார்ட்டர் போடுகிறேன். உடம்பு ரொம்ப வலிக்கிறதுனால என்னால முடியல. நான் சில வேளையில பழைய பழக்கத்துல கொஞ்சம் படம் பார்க்கிறேன். மாறுதலை விரும்புனீங்கன்னா மாறுதலை ஏற்படுத்துவார். அதுல என்ன தப்பு இருக்கு? பொடி போட்டா என்ன தப்பு? சண்டே ஸ்கூல் முடிச்ச உடனே கிறிஸ்தவ பையங்க பொடி கொண்டு வந்திருக்கிறான் பாக்கெட்ல. பொடியை எடுத்து கொடுத்து மூக்கில போடுன்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறான். பிறகு இன்னொருத்தர் சொல்ல சிரிச்சுக்கிட்டு போடுது. பொடியை சிரிச்சுக்கிட்டு போடணுமா? சண்டே ஸ்கூலுக்கு சொல்றாங்களே. எப்ப? அந்த காலத்துல. மாறுதலை விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையில மாறுதல் ஏற்படணும்னு விரும்புறீங்களா? கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசினாதான் அவளை அடக்க முடியும். என் பொஞ்சாதியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசலைன்னா அவ அடங்க மாட்டான். நான் அறிவாளை எடுத்தா வெட்ட முடியும். என் பிள்ளைகளெல்லாம் அடக்கணும்னா கெட்ட வார்த்தையை பேசினாதான் அவ அடங்குற. அப்படியே நீங்க பெரிய தலைவரா இருக்கிறீங்க போல இருக்க. நீங்க ஒண்ணு செய்யுங்களா? அடுத்த தடவை தேர்தலில் போட்டிடுங்களா? பஞ்சாயத்து தேர்தலையோ அல்லது கவுன்சிலர்லையோ அல்லது எம்எல்ஏ பதவிக்கோ ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே. பாஜக எம்பி ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, 100கணக்கான சிகரெட் குடிச்சா கூட கேன்சர் வியாதி வராதாம்.
போதுமா? இதுக்கு மேலே இனி என்ன வேணும்? அப்ப எல்லாரும் சிகரெட் வாங்கி குடியா. அதுல என்ன இருக்கு? சிகரெட்டு குடிக்கிறவன் சிகரெட்டை குடிக்கிறான், பீடியை குடிக்கிறவன் பீடியை குடிக்கிறான், கள்ள குடிக்கிறவன் கள்ள குடிக்கிறான், எல்லக்கல்ல மாத்துறவன் எல்லக்கல்ல மாத்துறான். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தம்பி, ஆண்டவர் வரப்போறாரப்பா. நீ சிகரெட்டும் பீடியும் கல்லும் கெட்ட வார்த்தையும் திருடும், ஆமா சினிமா பார்த்துட்டு இரு. நீ ஆண்டவர் ஒரு வேலை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். அதுதான் வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மாறுதலை விரும்புறாயா? உன்னுடைய குணத்தில மாறுதல் விரும்புறியா? யூ ஆர் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். உன்னை விட நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் தான். என்னுடைய சகோதரர்கள் கேட்டாங்க, எப்படி சபையை நடத்துறாங்க? ஒரு விபிஎஸ் கூட நடக்காம போயிருந்திருக்கும். எனக்கு கோபத்தை கொஞ்சம் காட்டியிருப்பேன். ஏன்னா அவன் இஷ்டம் போல ஒவ்வொரு வேலையும் பார்க்கறது, அவன் தோன்றது போல எல்லா அட்டுழியமும் அக்கிரமும் பண்ணிட்டு நம்ம சுமக்க வேண்டியதா போகுது, மன உளைச்சல். அப்ப இப்ப என்ன செய்யலாம்? நான் விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் மாறுதலை விரும்புகிறேன். எனக்கு அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த ஆவேசம், ரட்சிக்கப்படுக்கு முன்னால எத்தனை டம்ளர் எத்தனை பிளேட்டு பறந்து தூளா போனது. எங்க அம்மா செத்து போயிருந்தாலும் எங்க அக்காமாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க என் பிள்ளைகள்கிட்ட. அவன் ரட்சிக்கப்படுக்கு முன்னால பயங்கர கோபக்காரன் தின்ன கோளாறு. மாறுதலை விரும்புறியா? அதுதான் இப்ப கேள்வி. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றல்ல, நீ ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்றல்ல, நீ ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்ற, பரிசுத்தாய் பெற்றேன், கொஞ்ச நேரத்தில் கர்த்தரோட பந்தியில பங்கு பெற போறேன்னு நீ சொல்ற. உன்னுடைய வாழ்க்கையில அநேக சீர்கேடுகள் இருக்கிறது. நீ திருந்தணும்னு விரும்புறியா? டு யூ வாண்ட் டு பி சேஞ்ச் இன் யுவர் பர்சனல் லைஃப்? தனிப்பட்ட வாழ்க்கையில திருந்தணும்னு விரும்பினா ஆண்டவர் உதவி செய்வார். நான் எல்லாம் செய்யறது நியாயம்தான், இப்படித்தான் இருப்பேன்னா அப்படியே இரு, உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ கல்லு மண்ணை வணங்குறவனை விட கேவலமான ஆளுன்னு தான் எனக்கு தெரியும். ஒன்னு அந்த லிஸ்ட்ல தான் சேர்க்க வேண்டியா இருக்கு. அன்பானவர்களே, தாவீது அரசன் ஒரு நாளில பாவம் செஞ்சார், உண்மைதான். தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி சுட்டி காட்டின உடனே தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார். அவரு சங்கீதத்தில் சொல்றாரு, 19ஆம் சங்கீதத்தில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who is there to accept the fault? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆளே கிடைக்கல. அது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலையில ஆனா அப்படி பண்ணிட்டு அதுக்கு என்ன? எவன் தான் தப்பு பண்ணல? பைபிள்ல இருக்குல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவர் ஒருவரும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை எழுதியிருக்குல்ல. பிறகு என்ன நீங்க சொல்றீங்க? எல்லாரும் பெரிய பக்தர்களோ பரிசுத்தவான்களோ எல்லாரும் தான் பாவம் செய்தாங்க, இயேசுநாதரை தவிர. பிறகு என்ன நீங்க பெருசா சொல்றீங்க? தம்பி, நீ ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற, பரிசுத்தாய் பெற்ற, ஆண்டவருக்கு பிள்ளை, இயேசுராஜா வேகம் வரப்போறாருன்னு சொல்றிய. அதனால தான் உனக்கு வாழ்க்கையில சில குளறுபடி இருக்குல்ல, அது மாறணும்னு விரும்புறியான்னு தான். திருடுறது உனக்கு ஒரு கெட்ட பழக்கம், அதை விட்டியாச்சா? திருடுறதை நிறுத்தியாச்சா? கள்ளத்தராச நிறுத்தியாச்சா? கலப்படம் எல்லாம் விட்டாச்சா? கலப்படமும் கள்ளத்தராசும் சொல்லிதான் சபையில இருந்து ஒரு குடும்பமே போயிட்டு, போனவன் நரகத்து போயிட்டான். நான் என்ன பண்றது? சத்தியவான் எவரு மேல் சத்தம் கேட்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். நீ வாழ்க்கையில மாறுதலை அடைய விரும்புறேன்னா முதலாவது யூ மஸ்ட் அக்செப்ட் யுவர் ஃபால்ட், யுவர் மிஸ்டேக், யுவர் சின், யுவர் டிரான்ஸ்கிரஷன். உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய மீறுதல், உன்னுடைய தவறை நீ ஒத்துக்கிடும். தாவீது அரசன் ஒத்துக்கிட்டார். ஐ ஹவ் சின்ட், நான் பாவம் செய்தேன். அடுத்து ஒத்துக்கிட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவி. 51ஆம் சங்கீதம். பாவவர என்னை சுத்திகரியும். ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறார். ஐ நோ ஐ ஹவ் டன் ராங். 51ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நான் பாவம் செய்தேன். அடுத்து 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை கழுவும். வாஷ் மீ அண்டில் ஐ ஆம் ஒயிட்டர் than snow. Cleanse me by your blood. புதிய பாட்டில் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். அப்படிதான் புதிய பாட்டில் நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் அப்போஸ்தலன் 1ஆம் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், 1ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்கிட்ட பாவம் ஒன்றும் இல்லை சார். உங்க சட்டையில பயங்கரமா ஒரு கறி அடிச்சிருக்கு. சும்மா இல்லையா? கறி ஒன்றும் கிடையாது. நான் எடுத்து போட்டேன், சுத்தமா போட்டுட்டு வந்தேன், ஒயிட் ட்ரெஸ். எங்க கறி அடிச்சு? எவனோ கறியை தேய்ச்சி போட்டான், இல்லை வண்டியில இறங்குற வேலையில வண்டியில இருந்த அந்த கிரீஸ் பட்டுச்சு. ஒத்துக்கிட்டா கறியை மாத்திரலாம், வேற சட்டையை போட்டுடலாம், புது வஸ்திரம் நல்லா போட்டுடலாம், கறியை போத்திடலாம். அதுக்கு வெளியெல்லாம் இருக்கு.
சும்மா இரியான்னு அடுத்தவர்கிட்ட கோவப்பட்டா அங்க கறி எங்க போகும்? அம்மா சாப்பிட்ட பிறகு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில நமக்கும் தான் சாப்பிட்ட பிறகு ஒழுங்கா முகத்தை கழுவாவிட்டா சில வேளையில சாதம் இங்க ஒட்டி இருக்கும். மூஞ்சி நான் ஒழுங்கா தான் கழுவுனேன், நீ சரியா பாரியா, கண்ணாடியை போட்டு பாரியா. கண்ணாடியை போட்டவன் தான் சொல்றான், மூஞ்சில கொஞ்சம் சாதம் பட்டிருக்கு, அந்த தக்காளி சாதம் பட்டிருக்குன்னு சொன்னா அது கரெக்டு தான். அதெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் கிடையாதுன்னா நீ உனக்கு அழுக்கு மூஞ்சோட தான் இருக்கணும். ஜீவியத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். திருடுகிறவன் இனி திருடாமல், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நான் எல்லாம் புருஷனை மதிக்கிறதே கிடையாது. அவன் கிடக்குறான், அவன் என்ன நினைச்சிருக்கிறான், அந்த நீ திருந்தினாதான் உனக்கு வாழ்வு, உனக்கு குடும்பம் கட்டப்படும், உனக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மனைவியை பார்த்து கோபப்படுறதும் அடிக்கிறதும் கெட்ட வார்த்தை பேசுறதும் அது ஒரு கெட்ட குணம், கெட்ட காரியம். ஆண்டவர் பிரியப்படார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்ட மாட்டார், ஆசீர்வாதம் தங்காது. சில குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கு, அதை ஒத்துக்கிடணும் முதல்ல. பிறகு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும், அதுக்கு பிறகு அதை விட்டுறணும். பைபிள் இருக்கு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். மூடி மறைச்சா அங்க ஒரு அம்மா, விசுவாச அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. விசுவாச அம்மா, விசுவாசத்துக்கு அம்மா இல்ல, விசுவாசி அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரே இந்த நேரம் பாஸ்டர் வந்தா நல்லா இருக்குமேன்னு ஜோம் பண்ணாங்களாம். எனக்கு அவங்க கதை ஒன்றும் தெரியாது, அவங்க போன் ஒன்றும் பண்ணல. நான் காலையில உட்கார்ந்த திடீரென்று ஆவியானவரிடத்திலே திருவுளம் பெற்றினார், இந்த கிராமத்துக்கு இந்த வீட்டுக்கு போனேன். நேர வண்டி எடுத்து அங்க போனேன். அவங்க நினைச்ச சில 10 நிமிஷத்துக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன். ஆண்டவருக்கு சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், நல்ல சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. என்னம்மா என்ன விஷயம் அழுதுட்டு இருக்கிறீங்க? என் பொண்ணு கையை கிழிச்சிருக்கிறா இந்த இடத்த. ஏன், அவளுக்கு என்னன்னு கேட்டேன். அவ யாருக்காவது இலவச ரத்த தானே பண்ண போறாளோ? இல்ல, அவ அந்த புத்தகத்துக்குள்ள நோட்டுக்குள்ள கவருக்குள்ள ஒரு பையனுக்கு போட்டோ வச்சிருந்தா, அதை நான் கண்டுட்டேன். அந்த கோபத்தில் அவ கையை கிழிச்சிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு? மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தா தம்பி, அது ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும். குளிப்புறா முட்டை கதை கிடையாது, குளிப்புறா முட்டையே வெளியாகி போயிடும். அசுத்தத்தை மூடி வச்சுக்கிட்டு இருந்தா ஈ மொய்க்கும், அது தெரிஞ்சு போயிடும் ஒரு நாள். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். ஒன்னும் மூடான் பாடில்லை, மறைக்கான் பாடில்லை. உள்ளத ஒத்துக்கிட்டு தேவனே பாவியாகி என் பேரில் கிருபையாயிரும். ஒருவேளை உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், உன் கூட உள்ள சகோதரி சகோதரனுக்கு தெரியாம இருக்கலாம். சாட்சி நேரத்தில் புருஷன் பிள்ளைகளுக்கு பணம் அனுப்புறது இல்ல, அங்க இன்னொருத்திக்கு பணம் அனுப்புறான். எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரை கண்ணை மூடி மறைக்க முடியாது. நீ பெரிய பரிசுத்தவானாக நடிக்கலாம், காண்பிக்கலாம். ஆனா ஒரு வசனம் எனக்கு நிறைவேறுகிற 1ஆம் சங்கீதத்தில், பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைத்திருப்பதில்லை. The unrighteous, the wicked shall not dwell in the house of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் துன்மார்க்கர் பாவிகள் நிலைச்சிருக்க மாட்டாங்க. நீ உன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டால், உன்னுடைய வாழ்வின் தவறை ஏற்றுக்கொண்டால், அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவார். God is gracious to forgive your sins. தாவீது ஒத்துக்கொண்டார், அறிக்கை செய்தார், விட்டுவிட்டார், இரக்கம் பெற்றார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதின் சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினார். சில ஆட்கள் பாவ அறிக்கை பண்றாங்க, அதுக்கு பிறகும் அதை தொடர்றாங்க. தொடராம இருக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை தேவை, ஆண்டவருடைய இரக்கம் தேவை. ஆண்டவரிடத்துல மந்தாடும், ஆண்டவரே நான் விட்ட பாவத்தை இனி நான் செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யும், பலந்தாருன்னு கேட்கணும். பாவம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுநாதர் இடத்துல பேசுறா. இயேசுதான் அவள்கிட்ட பேசினார். அவ நல்லதான் பேசிட்டு இருக்கிறா. திடீர்னு ஆண்டவர் கேட்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு இடத்துல பேசுற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புருஷன் அழைச்சிட்டு வாங்க. அவ அப்படி சைடு கொடுத்து பேசுறா, எனக்கு புருஷன் இல்லை. இயேசுநாதர் அந்த ஊருக்காரர் கிடையாது. இயேசுநாதர் சமாரியனும் அல்ல, அவர் ஒரு யூதன். அவர் வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன தெரியும்? அதனால அவர் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு யூத வாலிபன். இயேசுநாதர் வயசான தாத்தா இல்ல, சரியா? அவர் யூத வாலிபன்.
அவரா தான் முதல்ல பேச்சு கொடுத்தாரு, தாகத்துக்கு தா. யாக்கோபு கிணத்துல தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள, அவள்கிட்ட தாகத்துக்கு தான். இவ உடனே சொல்றா, நீர் ஒரு யூதனா இருக்க என்னிடத்தில் எப்படி தாகத்துக்கு தா என்று கேட்கலாம் அப்படின்னு பேச்சு கொடுக்க, ஆண்டவர் இயேசு திடீர்னு சொல்ல, உன் புருஷனை கூட்டிட்டு வா. உனக்கு கல்யாணம் ஆச்சா, பிள்ளை இருக்கான்னு கேட்கல. நம்ம என்ன ஆட்களை பார்த்து சந்தேகம் வந்துன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, உங்களுக்கு பிள்ளை இருக்கா, என்ன செய்யுது, படிக்குதா, வேலை பார்க்குதான்னு கேட்போம். ஆள் யாரு என்ன பின்னணியை கண்டுபிடிக்க. இயேசுநாதர் எடுத்த எடுப்பில ஒரே கேள்வியில கேட்டு முடிச்சுட்டாரு, உன் புருஷன் அழைச்சிட்டு வாங்க. எனக்கு புருஷன் இல்லை. அடுத்து பதில் சொல்லுக்கு முன்ன மீதி ஆண்டவரே சொல்லி முடிச்சுட்டாரு. உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான், 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறதும் புருஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கு பிறகு அவ தன்னுடைய உண்மை நிலையை ஒத்துக்கொண்டாள். எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும், தேவன் ஆவியா இருக்கிறார், எப்படி தொழுது கொள்ள எல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டார். ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சுக்கிட்டா, புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு இடையில ஒரு விஷயம் இருக்கு. 15ஆம் வசனத்துல இயேசுநாதரிடத்திலே அவ கேட்கிறார், நான் ஒரு காலம் தாகமடையாதபடிக்கு எனக்கு தாகம் தீர்க்க வேண்டும் என்று கேட்கிறாள். அது ஒரு புதிய விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தாகம் இனிமேல் வரக்கூடாது, தாகம் வராம இருக்கிறக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரை தாரும் என்று அவள் கேட்கிறாள். அதுதான் கரெக்ட். She had a thirst for the living water. அன்பான தம்பி, உனக்கு நீ பாவத்தில் இருக்கிற, பாவத்தின் மேல ஒரு தாகம் இருக்குது. எனக்கு பாவத்தின் மேல் தாகம் வரக்கூடாது, அந்த ஜீவ தண்ணீரை நான் பானம் பண்ணணும். இனிமேல் அந்த பாவ தாகம் எனக்கு வரவே கூடாது. ஜீவ தண்ணீரை ஆண்டவர் எனக்கு தாருன்னு கேட்டா, ஜீவ தண்ணீரை பானம் பண்ணினால் அந்த பாவ தாகம் வராது. பீடியும் வராது, சிகரெட்டும் வராது, கல்லும் வராது, கெட்ட எண்ணமும் வராது. இந்த கெட்ட எண்ணமும் பாவமும் வர காரணம் தாகம் இருக்கு, மாம்சீக தாகம். இந்த லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், மாம்ச இச்சை என்பது ஒரு தாகம் மனுஷனுக்கு ஏற்படுது. ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தா அந்த எண்ணமே வராது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அவ தன்னுடைய உண்மை நிலையை மறைக்க பார்த்தா ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப அவளுக்கு ஒரு வாஞ்சை வந்திருக்கு, ஒரு காலம் தாகமடையாதபடிக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா, அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு தேவன் தருவார். உங்க கடந்த கால வாழ்க்கை எப்படி மோசமா இருந்திருந்தாலும் இன்றைக்கில இருந்து ஒரு மாறுதல் உங்களுக்கு ஏற்படும். இனிமேல் அந்த பக்கம் தலை வைக்க கூடாது. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த டாக்டர் உமாவை பற்றி சொன்ன நினைவு இருக்கா? சித்தா டாக்டர். அப்படியே தொடர்ச்சியாக சினிமா பார்த்துட்டு இருந்தவங்க வெச்சிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றதும் ஒரு பெரிய மாறுதல். சினிமா டிவியே போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, டிவியே போடுறதுக்கு விருப்பம் இல்லை. பிறகு என்ன பண்றாங்களா? இப்ப அவங்க டாக்டராக இல்லை, ஆண்டவர் ஊழியம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப தாகமும் இந்த மாம்ச தாகம் வித்தியாசமான நிலைமைக்கு மனுஷனை கொண்டு போயிருக்கு, பாவத்துக்கு கொண்டு போயிருக்கு. நீ உன்னுடைய உண்மையான நிலைமையை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டால், அந்த ஜீவ தண்ணீரால் என்னுடைய தாகம் தீரும்னு கேட்டால் உன்னுடைய தாகத்தை தீர்த்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் இல்லை உனக்கு. அப்படி ஒரு மனசு வந்துன்னா தாகம் தீர்க்கிறதுக்கு உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக தாகம் வந்துன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு சொல்றாங்க. நான் அறிந்த உண்மை என்னன்னா, சரீர பிரகாரமாக தண்ணி தாகம் வந்துன்னா வெந்நி குடிக்கணுமா. வெந்நி குடிச்சா சீக்கிரம் தாகம் தீந்துரும் சொல்றாங்க மருத்துவ ரீதியாக. அது உலக பிரகாரமாக இந்த சரீரத்துக்குள்ள தண்ணி தாகம். இந்த மாம்ச இச்சை பாவத்தாக இருக்கு பாத்தியா, இது எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வேணும். முதல்ல என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கணும். சரியா? அடுத்து ஆண்டவரே ஜீவ தண்ணீரால் என் உள்ளத்தை நிரப்பும். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு தேவ மனுஷனிடத்தில் ஒரு ஆள் கேட்ட, ஐயா சில விசுவாசிகள் அடிக்கடி ரொம்ப சண்டை போடுறாங்களே, அது என்னதுன்னு. அவங்களுக்கு உள்ளால ஜீவ தண்ணீர் பாயவில்லை. எப்படி? வைக்க போறல நெருப்பை கொளுத்தி விட்டா அது அப்படியே தீப்பிடிச்சுது. அதே நேரத்தில் ஒரு குளத்திலேயோ ஒரு ஆற்றிலேயோ நெருப்பை கொளுத்தி விட்டா அது அணிஞ்சு போயிடும். ஆண்டவர் இயேசு பண்டிகையின் கடைசி நாள்ல என்ன கூப்பிட்டார் தெரியுமா? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவே என்னுடைய தாகம் தீர்த்து விடும். தண்ணி தாகமானாலும் தீர்த்துவாரு. மாம்ச தாகம் இருக்கு இல்லையா, பாவ எண்ணம், பாவ தாகம்,
அது நிறைய பேருக்கே இருக்குது, மனுஷமா இருக்குது. அது மாறணும்னா ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்கணும். அப்படி ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து இதுல மாறுதல் வருமா? You will get a change if you have the mind. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் ஆண்டவர் ஒரு மாறுதலை உனது வாழ்வில் தருவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நான் இனிமேல் திருடக்கூடாது, நான் இனி பொய்யே சொல்லக்கூடாது, நான் இனி சண்டையே போடக்கூடாது அப்படின்னு ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, ஜீவ தண்ணீரால ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் கரை என்னை நடத்து. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் கரை என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நான் பானம் பண்ண விரும்புகிறேன். நீ ஆண்டவர்கிட்ட கேட்டா உனக்கு ஜீவ தண்ணீரை பானம் பண்ண தருவார். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வராது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் மேன்மையான அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து சிலருடைய வாழ்க்கை முழுதும் பயமா இருக்குது. பயந்துகிட்டே இருக்கிறாங்க, பயந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சத்துருக்களை குறித்த ஒரு பயம், பேயை குறித்த பயம், அந்த நாயை குறித்த பயம், அந்த தெருவில் உள்ள நாய், அந்த நரியை குறித்த பயம், அந்த நரிக்கு கொல்லையில வருது நரி, இங்க வந்துட்டா. பாம்பை குறித்த பயம், கொடிய விஷ ஜந்துக்கள், மிருகங்கள், துஷ்ட மனிதர்கள், மதவாத சக்திகள், மதவெறி கொண்டவர்களை பற்றி ஒரு பயம், குடும்பத்தில் உள்ள சில ஆட்களை குறித்து பயம். நம்ம சபைக்கு போனா மாமா கோச்சு விடுவாங்க, நம்ம சபைக்கு போனா நாட்டம்மா பிடிச்சு கேள்வி கேட்பாங்க, நம்ம சபைக்கு போனா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க மாட்டாங்க, நம்ம சபைக்கு போனோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் பயந்தாங்க. பயந்தே மனுஷன் செத்துக்கிட்டு கிடக்குறான். நீங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி தொட்டு தொடாமல் அப்படியே அறகுறா இருக்கிறீங்க? பயந்து பயந்து போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் மனுஷிகமா நம்ம உலகத்துல வாழ்றோம்ல. ஆமா ஆமா, உலகத்துல தான் வாழ்றோம், பரலோகத்துல இப்ப வாழல. அப்புறம் என்ன இப்படி பயந்துகிட்டே இருந்தா எவ்வளவு நாள்? ஒரு வசனம் எனக்கு நினைவு வருகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. பயம் எல்லாம் நம்ம விட்டு மாறிடணும். நிறைய காரியங்களை குறித்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறேனோ, சீக்கிரம் செத்துட்டேன்னா என்ன ஆகுமோ, சீக்கிரம் செத்தாலும் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஒரே பயந்தாங்க. கடன்காரன் நம்மகிட்ட வந்து கேட்டுட்டானா என்ன பண்றது? நீங்க எது கடன் வாங்குறீங்க? நீ எது கடன் வாங்குற? நீ வீடு கட்டுறியா, வயல் வாங்கினியா, இல்ல பொண்ணை கட்டி கொடுத்தியா? எது கடன் வாங்குற? ஊதாரித்தனமா செலவு பண்ணி கடன் வாங்குற, வீணா செலவு பண்ண. நீ சினிமா எல்லாம் பார்க்க போய் தான் நிறைய பணத்தை செலவு பண்ண. கண்ட வயலுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து பணத்தை வீணாக்குற. இப்ப அவன்கிட்ட கடன் வாங்குறவன் ஒன்னா வந்து பிடிக்க வர்றாங்க. பயமா இருக்கு. இந்த பயத்தை நீ ஏன் சம்பாதிக்கணும்? நீ எதுக்கு கடன் வாங்கணும்? கடன் வாங்குறத நிறுத்து. நம்ம கடன் வாங்க கூடாதா? கடன் வாங்குறதை பார்க்கலும் கடன் கொடுக்கிறதே நல்லது. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. பயமா இருக்குதுங்க. எனக்கு பேயை கண்டு ரொம்ப பயமா இருக்கு. நீ ரட்சிக்கப்படவே இல்லை என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நான் ரட்சிக்கப்படும் வரையிலும் எனக்கு பயம் இருந்தது. சாயங்காலம் இருட்டுனா பயம். அங்க ஒருவன் செத்து போயிட்டான், சுடுகாட்டி கொண்டு போறான், குளத்து குளிக்க போறல, சங்கு ஊதுறாங்க அந்த பயிலிய. ஒரு வாரம் பயம். அங்க கோவில் அடிக்கிறான், மணி அடிக்கிறான், செத்து போயிட்டான், அந்த பயம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பயம் இல்லை. இயேசு என் துணை. ஹல்லேலூயா. சுடுகாட்டில் பிறதை எரிஞ்சிட்டு இருந்தாலும் பயம் இல்லை. அதோ போகுது பாருங்க பந்தங்குளத்தின பேய். பேய் எங்க போகுது? அது ஓடியே போச்சு, பறந்து போச்சு. நம்ம கண்டா பேய் தான் பயப்படணும். இப்ப பேய கண்டா பயம். உனக்கு பயமா இருக்கா? கண்ணை மூடினாலே எனக்கு பயமா இருக்கு. ராத்திரி வந்தாலே பயமா இருக்கு. எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. ராத்திரிலாம் யானை வந்து மிதிக்குது. பிறகு திருடன் வந்து எனக்கு வீட்டுல எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான். பயமா இருக்குங்க. எனக்கு நிம்மதியா தூங்க முடியல. அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பயம்தான், அதை ஒத்துக்கிடுறேன். அதை என்ன செய்யணும்? அது பயத்தை தீக்கிறதுக்கு யாரா வைத்தியர் இருக்கிறாரு. அது அங்க இருக்கிறாரு. தாராசுரத்துல மார்க்கெட் பக்கத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறார். அவர் 2 பச்சையில மூலிகை எல்லாம் வச்சிருக்கிறார். அதை வாங்கி டெய்லி காலையில போட்டு ஒரு செம்பு தண்ணியை குடிச்சா போதும், பயம் எல்லாம் மாறி. அப்படி ஒரு வைத்தியம் கிடையாது. ஆண்டவர் இயேசுதான் எல்லா பயத்திலிருந்தும் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா.
நீ ஒரு பயந்த ஆளுன்னு ஒத்துக்கிட்டியா? சில பெற்றோர் அவங்க பிள்ளைகளுக்கு பிசாசின் தாக்குதல் ஏற்பட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பிசாசின் தாக்குதல்னு சொல்ல மாட்டாங்க. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம், அவங்க சொல்றாங்க கொஞ்சம் பயந்த சுபாவம், அது தூக்கி தூக்கி போடுது, அது விட்டு விட்டு ஜுரம் வருது. இது ஒரு பேய்கோளா? பயத்தின் அதிகாரி, பயத்தை கொடுக்கறது பிசாசு, அது உண்மை. இந்த பிசாசு தொல்லை, இந்த பயம் மாறணும்னா முதலாவது உனக்கு பயம் இருக்குன்னு உள்ளதை ஒத்துக்கணும். உனக்கு பயம் இருக்கா? இல்ல. ஒரு பயம் இருந்தா, அனாதை இல்லத்துல சென்னையில நான் இருந்த வேளையில அவனுக்கு பேரு அறிவழகன், அழகா இருப்பான். அவன் சொல்றான், அண்ணே நான் எந்த இருட்டிலையும் எதை கண்டாலும் பயப்பட மாட்டானே. ஆஹா, நீ பயப்படவே மாட்டியா? கூட உள்ள பயில சொல்றானு, அண்ணே இவன் சும்மா உங்களை ஏமாத்துறான், இவன் ரொம்ப பயந்த சுபாவம், பயந்தான் கோழி. அப்படியா? நான் திருப்பி கேட்கிறேன், பயப்பட்டுவா? பயமே பட மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் ஒரு வேலை செய்தேன். சாயங்கால வேலையில இருட்டின பிறகு அவன் தங்கி இருக்கிற ஷெட்டுக்கு பின்னால தோட்டம் இருக்குது. மெயின் பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரம், நான் இருந்த பில்டிங்ல இருந்து தூரம். 2-3 பையல்கிட்ட சொன்னதே, ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி அவன் தங்கி இருக்கிற அந்த ஷெட்டுக்கு பின்னால அந்த மரம் செடியெல்லாம் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? பந்தத்தை கொளுத்தி என்ன செய்யணும்? ஆடுகிறான். அந்த பையில தீப்பந்தத்தை கொளுத்தி ஆடின உடனே ஐயோ போட்டான் கூச்சல், ஐயோ அலறி அடிச்சு ஓடி வந்தான். நீ இதுவரை பயப்பட மாட்டேன்னு சொன்ன, இப்ப பயப்படுற? அது என்ன? சிலர் எதுக்குமே நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஜுரம் விட்டு விட்டு வந்துட்டா ரொம்பவே பயந்துடுறாங்க. நாய் வறண்டிட்டாலே பயந்துடுறாங்க. மாஸ்டர் நாய் வறண்டிட்டு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நீ ஆஸ்பத்திரியில போய் தடுப்பூசியை போட்டுக்கப்போ. நான் ஆஸ்பத்திரி போகாத தடுப்பூசி போடுறதுன்னு சொல்லல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப பூசாரிகிட்ட போய் ஒரு திருநீர் வாங்கி போட்டுக்க. அப்படியா? அது தப்பு. பூசாரிகிட்டையும் பேச்சாமிகிட்டையும் போனா பயம் கூடும். பயத்தின் அதிகாரி பயத்தை கொடுத்ததே பேயாகும். ராத்திரி எரும மாடு வந்து என்ன மிதிச்சது போல இருந்தது, எனக்கு பயமா இருந்தது. அப்படியா? அதான் பேய், பேயின் அவதாரம் வந்திருக்கு. இப்ப பேய்க்க பயமும், நாய்க்க பயமும், நரிக்க பயமும், திருடனை பற்றி ஒரு பயமா இருக்கு. எங்க வீட்டிலேயே ஏதாவது கொண்டு போயிடுவானா? ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை நம்ம முழுமையா விசுவாசிக்கணும். அடுத்து ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் உதவியை நாடணும். 34ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகி விட்டார். அல்லேலூயா. சிலருக்கு யாரை கண்டும் பயம் இல்லை, தகப்பனை கண்டும் பயம் இல்லை, தாயை கண்டும் பயம் இல்லை, வாத்தியாரை கண்டும் பயம் இல்லை, ஊழியக்காரன் கண்டும் பயம் இல்லை. அது தப்பு. யூ ஆர் ராங். ஆண்டவரை கண்டு, ஆண்டவர் சமயத்தை பற்றின ஒரு பயமும் இல்லை, அது தப்பு. நம்ம இந்த பேய் பிசாசுகளுக்கு, விஷ ஜந்துக்களுக்கு எல்லாம் பயந்து சாகணும்னு அவசியம் இல்லை. அவைகள் நம்மை அண்டாதபடி தேவன் பாதுகாப்பார். நம்ம ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடுகிறேன், நானும் என் குடும்பமும் இந்த ராத்திரி வேளையில் அமைதலாய் தூங்க வேண்டும், நீர் உதவி செய்யும். பொன்னப்பேன்னு ஒரு ரவுடி எங்க ஊர்ல இருந்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப தொந்தரவு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தான். பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதுவும் அது கொட்டகையில குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டுல போய் கதவை தட்டி அந்த பிள்ளைகளுக்கு பேர சொல்லி கூப்பிடுவான். அந்த பிள்ளைங்க பயந்து பயந்து தூங்கும். ஊழியக்காரன் சொன்னதும் அந்த ஊழியக்காரன் நல்ல ஜோம் பண்ணார். பொன்னப்பன இன்னொருத்தன் கழுத்தை வெட்டி கொண்டு விட்டான். நமக்கு எதிரியை கண்டு ஒரு பயம் இருக்கு, ரொம்ப பயமா தான் இருக்கு. அவன் நம்ம இடத்த அபகரிச்சு விடுவானோ, அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணிடுவானோ, நமக்கு ஏதாவது தீமை பண்ணிடுவானோ, வைக்க போற கொளுத்திடுவானோ, ஒரே பயமா தான் இருக்கு. வாழ்க்கை முழுதும் பயந்துட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அந்த டிராபிக்ல போனா டிராபிக் போலீஸை கண்ட உடனே எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. அடுத்து இன்னொரு பயத்துக்கு காரணம், என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டல. இன்னொரு காரணம் இருக்கலாம், நான் ரோட் டாக்ஸ் கட்டல வண்டிக்கு. எனக்கு லைசன்ஸ் இருக்கு, ரோட் டாக்ஸ் கட்டி இருக்கிறேன், இன்சூரன்ஸ் கட்டி இருக்கிறேன், எனக்கு இதுக்கு பயம். இன்னொன்று, நான் ஒண்ணுவேல போகல, சரியாதான் போயிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் நின்று போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு டிராபிக் போலீஸ் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே நிற்காம தான் போவேன்னு சொல்ல மாட்டேன். சாரி சார், நீங்க சொன்னது சரிதான், இனிமேல் நின்று போறேன்னு சொல்லிவிடுவேன். அப்ப நமக்கு பயம் இல்லை. போலீஸ் வந்திருக்கான், பாஸ்டர் உங்களை கூப்பிடுறாங்க, அங்க ஐயாவை போய் பார்க்கணுமா, திருடமுறதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் போலீஸ் மிஸ்டர் அசோக் குமார். அப்படியா, என்ன விஷயமா? நீங்க அங்க கூச்சல் போடுறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் போலீஸுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் போனேன். அவரு பிஎஸ்சி படிச்சவர், அவரு இங்கிலீஷ் எல்லாம் பேசினார்.
அவரு குதின்னு குதிக்கிறாரு. எனக்கு ஒரு பயமும் வரல. நான் சொன்னேன் சாயங்காலம் உங்களை என்னுடைய அட்வொகேட்டோட வந்து பார்க்குறேன். அதோட அவர் அடங்கிட்டார். அவர் இங்கிலீஷில் பேசினாரு, நான் இங்கிலீஷில் தான் பேசினேன். அவர் அதோட அமைதி ஆயிட்டார்ல. பிறகு என்ன, போலீஸு கண்டா என்னத்துக்கு பயம்? திருடனா இருந்தா பயப்படணும், கள்ளக்கடத்தில் ஈடுபட்டு இருந்தா பயப்படணும், கருப்பு பணம் வச்சிருந்தா பயப்படணும். அங்க ஒரு ஜீப் வந்திருக்கு, தமிழ்நாடு அரசு வருமான வரி நாகாலேருந்து வந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம சபை நடக்குது, தெரியுமில்ல. அப்புறம் எதுக்கு பயம்? அன்னைக்கு ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த வீடு எப்படி கட்டுனீங்க? உங்க வீடு அது எங்க அக்கா மாதிரி பணம் கொடுத்து கட்டணும், கிஃப்டா கொடுத்து பண்ணாங்க. அதுக்கு கிஃப்ட் டாக்ஸ் கட்டணும்ல, கட்டுனீங்களா? அது எனக்கு தெரியாதே. அவன் மிரட்டி பாக்குறான். அவங்க இம்மானுவேல் தயாள் வந்து நிக்கிறாப்புல. இம்மானுவேல் தயா ஆடி போச்சு. இன்கம் டாக்ஸ் ரெய்டுன்னா இப்பதான் எனக்கு தெரியுது. எனக்கே ஆட்டம் கட்டு போச்சு. எனக்கு கடுகளும் பயம் இல்லை. நான் இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் ஆடிட்டர் மூலம் வாங்கிட்டாக்க உட்கார்ந்து இருக்கிறேன். அவருக்கு ஓடி பார்த்து உருட்டி பார்த்தா நான் சொன்னேன், உங்களை எங்க சந்திக்கணும்? திங்கக்கிழமை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல எந்த டோர் நம்பர்ல இருப்பீங்க சொல்லுங்க, வாரேன். நான் போறேன். போனவன் ஒரே போக்கா போனான். அவன் ஃப்ராடு. நம்மகிட்ட பயமுறுத்தி என்ன பண்ண முடியுது? மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நீங்க சபையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் ஆர்டிகிள் 12 இடம் இருக்கு. அவரவருக்கு சொந்தமான இடத்திலிருந்து அவருடைய சொந்தமான மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம், மக்கள் கடவுளை வழிபடலாம். ஏன் நம்ம பயந்துட்டு இருக்கணுமா? நீங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. சரி, நான் போறேன். நீங்க விசா கொண்டு வாருங்க. நீங்க என்ன கனடாவுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா ஸ்வீடனுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா நியூசிலாந்துக்கு அனுப்புங்க. நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்ப போறேன். என்னத்துக்கு நம்ம பயப்படணுமா? அங்க ஒருத்தர் கத்தியை கொண்டு வந்திருக்கிறார் பாஸ்டர். அப்படியா, கத்தி கொண்டு வந்திருக்கிறாரா? ஓஹோ, அவர்கிட்ட கத்தி இருக்குதா? என்னட்ட உங்கள்ட்ட என்ன இருக்கு? இயேசு தான் இருக்கிறாரு. அவர் கத்தியை கொண்டு வந்தவர் கத்தியை வெளியே எடுக்காம அமைதியா வாய் மூடிட்டு அவர் போயிட்டார்ல. நமக்கு ஒரே பயம்தான். நம்ம தப்பு பண்ணா பயந்துட்டு தான் வாழணும். நீ திருடனா இருந்தா போலீஸ்காரரை கண்டு பயப்படணும். நீ கள்ளக்கடத்தில் ஈடுபட்டு இருந்தா அப்படி பண்ணணும். கள்ளக்கணக்கில் ஈடுபட்டு இருந்தா பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம். நம்மகிட்ட நல்ல கணக்கு தான் இருக்குது, கரெக்டா தான் இருக்குது. பயம் இல்லை, நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல இருக்கு, கம் டு தி லார்ட். ஆண்டவர்கிட்ட வா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உனக்கு பயத்தை எல்லாம் தீர்த்து விடுவார். சரியா? ஆண்டவரை தேடி அவர் சமூகத்துக்கு வா. எனக்கு பயமா இருக்கு. அன்றைக்கு ஒரு வாலிப பொண்ணு, என் மாமனார் வீட்டிலேயே நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு பொண்ணு, நல்ல குடும்பம், பணக்கார குடும்பம், ஒரு பொண்ணு வருது, +2 முடிச்சவ. அவ அம்மா கூட்டிட்டு வர ராத்திரி 9 மணிக்கு. எனக்கு பயமா இருக்குதுன்னு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என் மாமியார் கேட்டு, அந்த பொண்ணு பயமா இருக்குன்னு சொல்லுதே, அது என்னது? அது சரக்குன்னா என்னது? பிராண்டி இல்ல, பாம்பு இல்ல. சிலர் பாம்பை சரக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் பிராண்டி விஸ்கிய சரக்கு, இன்னும் தண்ணி அடிக்க சொல்லுவாங்க. சரக்குன்னா பேய் இருக்குது. எனக்கு பயமா இருக்கு. பிறகு மாமனார் சொன்னாங்க, நீங்க நாளை காலையில் அந்த பேயை துரத்திடுங்க. பிறகு நாங்க போய் ஜெபம் பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பெண்ணிடத்தில் இருக்கிற பேயை ஓடிப்போ. அந்த பேய் ஓடினதும் அந்த பொண்ணுக்கு பயமே இல்லை. தம்பி, உனக்கு உள்ள பேய் இருக்குதுன்னு தெரியுது, அதுதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அங்கங்க பார்த்து பயமா இருக்கு. இருட்டினாலும் பயம், இருட்டிலையும் பயம், பகலையும் பயம். ஐயோ பயமா இருக்கு. எனக்கு ரிசல்ட் வர போகுது, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒழுங்கா படிக்கல, நீ ஒழுங்கா பள்ளிக்கு போகல, உனக்கு பாஸ் ஆகணும்னு நம்பிக்கை இல்லை, அதான் பயமா இருக்கு. ஆண்டவர் சீக்கிரம் வந்துருவாருன்னு எனக்கு பயமா இருக்குது. ஏன்? யூ ஆர் நாட் ரெடி டு மீட் தி லார்ட். நீ ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இல்ல. உனக்கு ஃப்ராட் வேலை இருக்கு. நீ சரியில்லாத சில காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற. யூ ஆர் நாட் ரைட் வித் காட் டு மீட் ஹிம். ஆண்டவரை சந்திக்க நீ சரியா இல்ல, அதான் உனக்கு பயமா இருக்கு. அங்க ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் என்ன போக சொன்னாரு. நான் போய் அந்த வீட்டுல கேட்டேன், இங்க இருந்த ஆள் விசுவாசி எங்க? அது பக்கத்தில் அங்க டிரைவர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன். டிரைவர் வீட்டுக்கா? என்னத்துக்கு? அது சும்மா அங்க போனா டிரைவர் வீட்டுக்கு. அவங்க குடும்பம், சொந்தக்கார குடும்பம். அவ அம்மாவுக்கு மாப்பிள்ளை, அவர் டிரைவர். உறவின் முறையில், வேற ஒரு முறையில். கெட்ட வார்த்தையெல்லாம் நான் பேச முடியாது இல்லையா, அதனால உள்ளதை சொல்லிடுறேன். அவங்க டிரைவருக்கு வீட்டுக்கு போனாப்புல. நான் நின்றுட்டே இருந்தேன். யாரோ போய் சொல்லி வந்தாப்புல. கை கால் உதறுது. ஏன்னு கேட்டேன்.
உங்களை கண்டாலே எனக்கு பயமா இருக்குது. ஏன் நான் பேயா பிசாசா? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஏன் பயம்? சினிமா பார்த்துட்டு வந்ததுனால ஒரு பயம், வேற ஒண்ணும் இல்லை. ஆஸ்திரேலியா போறாரு, ஆவல சீக்கிரம் ஆவல், அவர் வந்துருவார், சத்தம் போட்டுருவார், இல்லைன்னா பிரசங்கத்தில் சொல்லிடுவாரு, நம்ம பார்த்துக்கிட்டே சொல்லிடுவாரு, இவர் சினிமா பார்க்கிறாரு, அவ பாக்குறா, இவ பாக்குறா சொல்லிடுவாரு. ஒரு பயம்தான். பயம் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தா எதை குறித்து பயப்படவே அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பேயை கண்டு, பேய் என்ன கண்டுதான் பயப்படணும்? பேயை கண்டு நான் பயப்படுற உள்ள காலம் அது மாறி போச்சு. இப்ப ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், பிசாசை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார், நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். உங்க திருடர்கள் வந்திருக்கிறார்கள், உங்க வீட்டில் திருட போகிறார்கள், புரியுதா? ஏன்னா வீட்டில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்ன எடுத்துட்டு போறாங்களா? அங்க பழைய பாய் கிடைக்குதா? சபையில பாய் கிடக்குதா? அழிவு போறாங்களா? வேற என்ன இருக்கா? அவங்களுக்கு என்ன வேணுமா கேளு. எதுக்கு பயம்? நீங்க ஆராதனை முடிச்சுட்டு அந்த விசேஷ கூட்டம் முடிச்சதும் போயிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை. அங்க ஒரு நாள் போன சில வருஷத்துக்கு முன்னால அங்க தெருவில் உள்ளவங்க எல்லாம் வேஷ்டியெல்லாம் மடிச்சு கட்டி கையெல்லாம் மடக்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல சார், நாங்க இங்க இருக்கணுமா என்ன? நீங்க இப்படி பண்றீங்க. பிரசங்கம் பண்ண வந்தவரு அந்த ஊழியக்கார தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளை சாலமன் கிங்ஸ், ஒரு தேவ ஊழியக்கார சகோதரர். அவரு கொடை கொடுக்கறது, சாமிக்கு கொடுக்கறது, கும்பாபிஷேகம் எல்லாம் சொல்லி போட்டார். அது அவங்களுக்கு கேட்டு போச்சு, கோவம் வந்து போச்சு. நீங்க யாராவது சப்போர்ட்டுக்கு நின்னீங்க, உங்க சப்போர்ட்ல தான் நான் பயம் இல்லாம இருக்கேனா? ஆண்டவர் துணை. நான் சொன்ன உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக நாங்க இங்க இல்ல, உங்க ஆசீர்வாதத்துக்காக, உங்க நன்மைக்காக தான் இந்த சபையும் நாங்களும். நாங்க போயிட்டு வரோம் சார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்றாங்க, இவரு கவுன்சிலருக்கு போட்டியில நிக்கிறாரு, இவருக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போடணும் சார். நம்ம தெருவில் இருந்து நிக்கிற சாருக்கு போடாம அப்புறம் யாருக்கு போட்டுருவோம்? போட்டாச்சு. அவரு தான் இப்ப கவுன்சிலர். ஹல்லேலூயா. பையன், ஏமா நீங்க பயப்படுறீங்க? அவன் தண்ணியை போட்டுட்டு வந்து பாஸ்டர் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிடுவான். நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல, அவன் வரல இல்ல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு பயம் இல்லை. ஸ்காட்லாந்துல அந்த அந்த ரத்த மேரி, பிளட்டி மேரி, அவ எவ்வளவு பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறா தேவ பிள்ளைகளை. உங்க ஜான் நாக்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒவ்வொரு நல்ல ஜோம்ன்றவர். அவ சொல்லி இருக்கிற, நான் யாரை கண்டு, எந்த பேரை கண்டு, எவரை கண்டு, ராணுவத்தை கண்டே நான் பயப்படல. ஐ ஃபியர் ஃபார் ஜான் நாக்ஸ். ஜெபம் பண்றது கண்டு மற்றவன் பயந்துதான் ஆகணும். அவரை பார்த்தாலே பயமா இருக்குது. அப்படியா? ஏன் அவர் என்னவா? அப்படிதான் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடணும், அவர் சமூகத்துக்கு வரணும். உனக்கு பயமே இருக்காது. சூன்யம் பண்ணிட்டான்னா நான் என்ன பண்றது? எனக்கு பண்ணாத சூன்யமா உனக்கு பண்ணாமா? ஒவ்வொரு வாரமும் அவன் சூன்யம் பண்ணி பாக்குறான். அங்க ஒருத்தன் சூன்யம் பண்ணி அவன் பொஞ்சாதியே கிளந்தான். இன்னொரு வயசு சூன்யம் பண்ணி ஐயர் பூனூல் போட்டு வண்டியில ஓடி அவன் செத்தான். இனி அவன் எல்லாம் சாக கிடக்கிறானோ சாக போறானோ ஆண்டவருக்கு தான் தெரியும். உனக்கு என்ன பயம்? நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலைவாசி கூடுதே, நம்ம எப்படி பிழைக்க போறோம்? பயம் வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. வாடகை எல்லாம் கூடுதே, நம்ம எப்படி கட்டி வாடகை கொடுத்து வாழ போறோமோ அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே நமக்காக பார்த்துக் கொள்வார். பயம் இல்லை. ஹல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்குமா? பாஸ்டர்கிட்ட சொல்லவும் விட்டு போச்சு. அட்மிஷன் கொடுத்தாச்சு. போன்ல எல்லாம் வரிசையா கூப்பிடுறாங்க. கிடைக்கல சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், இன்னைக்கே வாங்கி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார், துணையாக இருக்கிற. என்ன பயந்து 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 மருமக ஏதாவது சூன்யம் பண்ணிடுவாளோ? அவ பண்ண வேலை தான் எனக்கு கையை பிடிச்சு இழுக்குது. எனக்கு கையையும் பிடிச்சு இழுக்குது, காலையும் பிடிச்சு இழுக்குது. சிப்போ இயேசுவின் நாமத்தினால அந்த பேய், எந்த பேய் எனக்கு கையை பிடிச்சு இழுக்க வந்ததோ அவளுக்கு கையையும் காலையும் பிடிச்சு இழுத்துட்டு போச்சுல. அவ்வளவுதான். அவ அங்க ஆஸ்பத்திரியில் கிடக்குறா. கடை அல்ல, கடை படுக்கையில கடை. 3 மாசமா 6 மாசம்ப்பா. ஆண்டவர் இயேசு துணையா இருக்கிறார். நமக்கு பயமே கிடையாது. மாறுதல் வந்துச்சா? எனக்கு வந்துச்சு. ஆண்டோட வார்த்தையை கேட்டுறேன், ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப தெம்பு, தைரியம். ஹல்லேலூயா. அவங்க ஒரு இடத்துல ஆக்சிடென்ட், நான் முன்ன தெரியாத இடம், நமக்கு பயமா இருக்கு, அடிச்சு விடானோட
ஒருத்தரும் பக்கத்திலே வரல. நம்முடைய தேவன் பெரியவர். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணலப்பா, திருப்புவனத்தில் உமக்கு ஊழியம் செய்துட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அந்த 4ஆம் கிளாஸ் படித்த அந்த பொண்ணு ஜீவாவுக்கு பொண்ணு தான் ஓடி வந்து வண்டியில் விழுந்தது. நீர் அறிவீர், நீர் என்ன பாதுகாத்து கொடுக்கும். திருப்புவனம் மோசமான இடம், சௌராஷ்டிரம் உள்ள இடம், அடிச்சு பிச்சு போடுவானுங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தைரியமா நின்றுக்கிட்டேன். எல்லாம் வந்தாங்க. அந்த அம்மா சொல்லிவிட்டு, அந்த அவர் தப்பு இல்லைங்க, என் பொண்ணு தான் தப்பு, அவ தான் கையை பிடிச்சி கையை உதறிட்டு வண்டியில போய் விழுந்தா. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு சொல்ற ஒரு ஆளாவது என்ன வண்டியை ஓட்டுனேன், எனக்கு வண்டியை ஓட்டி இப்படி பொண்ணுங்க காலர் போன் உடஞ்சி போச்சு. எனக்கு பயமே வரல, நான் தப்பே பண்ணல. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டவர் தூதர்கள் எல்லாம் இறக்கிட்டாரு. யாரும் ஒரு வார்த்தை பேசலையே, ஒரு ஆள் கோபப்படலையே, ஒரு ஆள் கையை சுட்டுட்டே இல்லையே. தப்பு நம்மகிட்ட இருந்தாதான் பயப்படணும். நம்ம சரியா இருந்தா பயமே வேண்டாம். ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மயிலாடுதுறைக்கா அங்க காரைக்காலுக்கு எங்கேயோ பைக்கில் போகணும்னு இந்த இம்மா போய் சொல்லி நான் வண்டியில அவன் ஓட்டுவான்னு நினைச்சு நானும் ஒத்துக்கிட்டேன். பார்த்தா அவன் புத்தியா வேலை பார்க்கறான். சின்ன பையனா இருந்துகிட்டு அவன் நல்ல புத்திசாலி, என்னை விட நல்ல புத்திசாலி. அவன் நீங்க ஓட்டுங்கன்னு சொல்லி போட்டான். அப்புறம் நான் ஓட்டிக்கிட்டே போறோம்ல, குத்தாலம் தாண்டுறதும் ஒரு இடத்துல போலீஸ் நிறுத்து, வண்டியை நிறுத்து. உங்கள்ட்ட புத்தகம் எல்லாம் இருக்கா, ஆர்சி புத்தகம் இருக்கா, டாக்ஸி கட்டுனீங்களா? ஐயோ சார், நாங்க கொண்டு வரலையே. கட்டியிருக்கிறீங்களா? கட்டியிருக்கிறேன் சார். நீங்க போங்க. நான் கட்டியிருக்கிறேன். வண்டிக்கு டாக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டிட்டு தான் எல்லா வண்டியும் ஓடும். அவங்க கட்டாம உங்க கள்ளத்தனமா எல்லாம் ஓடாது, ஒழுங்கா இருக்குது. அதனால நம்ம தைரியமா போயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்க 4 ரோட்ல எஸ்ஆர்விஎஸ் பக்கத்துல ஒரு நாள் டிராபிக் போலீஸும் இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் எவ்வளவு வண்டியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நில்லு நில்லு நில்லு. நான் என் மகளை டியூஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சாயங்காலம் நான் போனேன். சார் குட் ஈவினிங். நீங்க? சார், என் பாப்பாவை டியூஷனுக்கு கூட்டிட்டு போனேன், என் புஸ்தகம் எல்லாம் வீட்டில் இருக்கு. போங்க போங்க. அவ்வளவுதான். கொண்டு வானோ எடுத்துட்டு வானோ சொல்லல. எனக்கு பயமும் வரல. ஒரு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுது. நமக்கு ஆண்டவர் கிருபை இருந்தா போதும். மனுஷ கண்களை தயடைக்க பண்ணுவார், பயம் இல்லை. மந்திரவாதி என்ன கண்டு பயப்படுறான். அங்க ஒரு சாவு வீட்டுல மந்திரவாதி என்ன பார்த்து எழும்பி பயபக்தியா கும்பிடுறாங்க. அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு. நம்ம ஆண்டவர் யாரு? பிசாசை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. தம்பி, நீ பயப்பட அவசியம் இல்லை. பாப்பா, நீ தனியா இருந்தாலும் ஆண்டவர் துணையா இருக்கிறார். நீ பயப்படாத. அம்மா இல்ல, அப்பா இல்ல, தங்கச்சி இல்ல, பாட்டி இல்ல, ஒருத்தர் இல்ல. எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறியா? ஜன்னல் எல்லாம் அடைச்சிரு, வெளியேயும் உள்ளே உள்ள கதை லைட் எல்லாம் போட்டுரு. ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டுட்டே இரு. அப்ப ரோட்ல போறவன் என்ன செய்வான்? இன்னும் பயப்படுத்துவான். நீ தைரியமா இரு, ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுதல் உண்டோ? உண்டு. பயம் இல்லை. இனிமேல் பயப்படுறேன், பயமா இருக்குன்னு சொன்னா உன்கிட்ட பேய் இருக்கணும்னு அர்த்தம், நீ சரியில்லைன்னு அர்த்தம். இனிமேல் சரியா இருக்கணும். ஆண்டவர் பயந்து வாழ்ந்தா மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம காரியம் எல்லாம் நல்லா நடக்குமா? எல்லாம் நல்லா நடக்கும். எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு மாறுதல் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ பாவமே, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எகிப்திலே அடிமைத்தன வாழ்வில் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஏதாவது விடுதலை உண்டா? அடிமைத்தன வாழ்விலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடிமைத்தன வாழ்க்கை எகிப்திலே இஸ்ரவேலருக்கு வசம் இல்லாம ஆகிப்போச்சு. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம வசம் இல்லாம மாட்டிக்கிட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டியா? மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டியா? அடிமைத்தன வாழ்க்கையிலே இருக்கிறியா? வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வாழும் பகுதியில நான் இங்கேயும் செய்ய முடியல, அங்கேயும் செய்ய முடியல. ஏன் தான் இந்த இடத்துக்கு வந்து மாட்டணும் எனக்கே தெரியல. ஒரு அடிமைத்தன நுகத்தடியை ஆண்டவர் உடைக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிச்சீங்கன்னா அவர்கள் கர்த்தரை நோக்கி புலம்பினார்கள். ஆண்டவர் சொல்றார், the Lord said, I have heard their cries. அவருடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்க அடிமைத்தன நுகத்தடியில் அகப்பட்டிருக்கிறீர்களா?
அடிமைத்தன வாழ்விலே இருக்கிறீங்களா? ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறீங்களா? நம்ம அந்த இடம், வந்த குடும்பம், வாழும் பகுதி சரியில்லாம மாட்டிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நான் எங்க போவேன், எனக்கு தெரியாம இப்படி நடந்து போச்ச. கடவுளே, நீ ஆண்டவரை நோக்கி அழுதால் போதும். அவர் ஒரு ரட்சகனை அனுப்பினார், மோசையை அனுப்பினார். ஹல்லேலூயா. நமக்கு ஏற்கனவே ரட்சகனை அனுப்பிட்டார். யாரு? ஆண்டவர் இயேசுவை நமக்காக அனுப்பினார். நமக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு ஒரு மாறுதலை கொடுக்க இயேசு சுவாமி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு ஒரு மாறுதல் வந்து விட்டது. ஹல்லேலூயா. மாறுதலை ஏற்படுத்தாதான் இயேசுவே வந்தார். நீங்க இனிமேல் உலகத்தின் வழிபாடுகள், சடங்குகள், பாரம்பரியங்கள், அடிமைத்தனத்துக்கு உட்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அடிமைத்தன நுகத்தடி பால் தெளிக்கணுமா? அப்படியா? பிறகு தீவெட்டியை பிடிச்சிட்டு போவீங்களா? என்ன செய்வாங்களா? தீ எல்லாம் சுத்துறாங்களா? அப்படியா? என்னதோ இருக்கு, தீ வெட்டுறியா? பிறகு படம் திறக்கூடாவா? பால் தெளிக்கிறாங்க, படம் திறக்கிறாங்க, பிறகு என்னெல்லாமோ சொல்றாங்களே. சடங்குகள், பாரம்பரியங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் ரொம்ப செலவாகுது. அப்படியா? வீட்டில் ஒரு விசேஷம், சடங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப செலவாகும் போல இருக்கே. ஆஹா, ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கிறார். இப்ப நம்ம அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க தேவையில்லை. நாம கழுத்தை கொண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒதுங்கிடலாம். உங்க வீட்டில இருந்த ஒரு ஆளு சபரிமலைக்கு மாலை போட்டு கட்டும் சாமியேன்னு போகுதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் நானும் வந்துட்டேன் பத்தியா. ஐயோ கடவுளே, எனக்கு தலையெழுத்து. இந்த பாஸ்டர் அந்த பயிலுக்கு பெண்ணை கட்டி என்ன கட்டி கொடுத்துட்டாரு பாரு. அவர் தான் நடத்தி வச்சாரு. அவரை கேட்கிற கேள்வியில யார் என்ன கேட்கிற, என்ன கேட்கறதுக்கு நீ இருக்கிறியா? நீ கேட்டாலும் நடக்காது, உங்க அப்பா கேட்டாலும் நடக்காது, உங்க அம்மா ஆத்தா கேட்டாலும் நடக்காது. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்ன, உங்க குடும்பத்தார் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நீங்க ஒரு தடவை 2 தடவை போனீங்க, விருந்து சாப்பிட்டீங்க, கறி வச்சு இலை போட்டு கறி வச்சு சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டாருக்கு 1 தடவை 2 தடவை கொடுத்தீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே மாப்பிள்ளை 2 தடவை பொண்ணு வீட்டுல வந்து தங்குனான். தங்கலையா? தங்குனான் இல்ல. பிறகு என்ன நீ இப்ப பெருசா பேசுற? நானா தப்பு பண்ணேன்? நானா அவனுக்கு பிடிச்சி கட்டி விட்டேன்? இது என்ன பேச்சு? நீயாக வசம் இல்லாம அடிமைத்தனத்துல நுகத்தடியில அகப்பட்டுக்கிட்ட. இப்ப உணர்ந்துகிட்ட, ஆண்டவரே நான் இனிமேல் இந்த நுகத்தடியில இருந்து என்ன விடுதலை பண்ணணும்னு கேட்டா ஆண்டவர் விடுவிச்சிருவாரு. ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு டாக்டர், அவருக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பிள்ளை, விசுவாசியின் மகள், நல்ல குணம் உள்ளவள். அவள்கிட்ட கெட்ட குணம் இல்லை, அவள் ரட்சிக்கப்படலையே தவிர நல்ல குணமான ஒரு பிள்ளை. காலேஜ் படிக்கிறவளிலிருந்தே எனக்கு அவளுக்கு தெரியும். எந்த பல்ட்டையும் பேச மாட்டா, சிரிக்க மாட்டா, கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. ஆனா மாதா மாதா மாதான்னு சொல்லுவா, இயேசுவேன்னு சொல்ல மாட்டா. அப்படி ஒரு பிரச்சனை. அவளுக்கு வாழ்க்கையில இருந்த அடிமைத்தனம்னா ரொம்ப கொடுமை. புருஷனுக்கு காலை விழுந்து கும்பிடுன்னு சொன்னா கூட பொறுத்துக்கலாம். மாமியாருக்கு காலை விழுந்து கும்பிடணும், நாத்தனாருக்கு காலை விழுந்து கும்பிடணும், மாமியாருக்கு துணியை துவச்சு கொடுக்கணும், நாத்தனாருக்கு துணியை துவச்சு கொடுக்கணும். எல்லாருக்கும் பணிவிட வேலைக்காரியா போயிட்டாளா? அவன் நொந்து போய் புருஷன் வேலைக்கு ஆபீஸுக்கு போயிருந்தவள கையில இருந்த நகையும் துணியும் எடுத்துக்கிட்டு, ஒரு குழந்தை என்ன இருந்து நினைக்கிறேன், அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. ஒரே அழுக. அம்மா வீட்டுல வந்து அவளும் அழுக, எல்லாரும் அழுக. கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா அப்படியே துரும்பா போயிட்டா. அவன் எனக்கு போன் பண்ணி சொல்றா, பாஸ்டர் நான் எம்காம் படிக்கட்டுமா? ஆமாம் படி. என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகை வித்து நான் ஒரு ஆட்டோ வாங்கி வாடகை விட்டாது நான் என் குடும்பத்தை பார்க்க. அவசரம் வேண்டாம், ஆண்டவர் பார்ப்போம். அடிமைத்தன நுகத்திலேயே ஆண்டவர் உடைத்து எரிந்து விட்டார். ஒரு காலகட்டம் வந்தது, சில மாதங்களுக்குள் மாமியார் செத்து போயிட்டா, திடீர்னு இருந்தார் வேலையில. அது ஆண்டவருடைய செயல் என்றுதான் நான் கருதுகிறேன். மாமியார் செத்ததோட மாப்பிள்ளை அடங்கிட்டாரு, நாத்தனார் அடங்கிட்டா. மாப்பிள்ளை ரொம்ப அன்பு காண்பிக்க ஆரம்பிச்சுட்டார். அவரு பிறகு ரொம்ப அன்பு காண்பித்து இப்ப வைர தோடு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பாப்பா ஆண்டவர்கிட்ட வரல. அதுதான் ஒரு தப்பு. அதை நம்ம ஒத்துக்கிடணும். அது தப்புன்னு சொல்லி ஆகணும். ஆனா அடிமைத்தன நுகத்திலேயே அப்பா ஏசப்பா உடைச்சு எரிஞ்சு விட்டாரு. ஹல்லேலூயா. மாமியார் அடிமைத்தனம் வேலை பார்த்தா மாமியார ஆண்டவர் கூப்பிட்டுருவாரு, அங்க கூப்பிட்டு தள்ளிடுவாரு. மருமகளுடைய அடிமைத்தனம்னா ஆண்டவர் மருமகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வெளிநாட்டுக்கு வேற அனுப்பிடுவாரா இருக்கும். நமக்கு என்ன சொல்ல முடியும்? மருமகள் சாகணும்னா நான் சொல்லணும்?
நான் யாரும் சாகணும்னு சொல்லலப்பா. மருமகளும் வாழட்டும், மாமியாரும் வாழட்டும், அடிமைத்தன நுகத்தடியை உடைத்தெறிந்து விடுவார். பார்வோனையும் அவனுடைய சேரை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. அங்க நுகத்தடியை உடைச்சிட்டார், அற்புதங்கள் செஞ்சிட்டாருங்க. அல்லேலூயா. அழுதுட்டா போதும், ஆண்டவரே இந்த அடிமைத்தன நுகத்தடியை உடைச்சிருங்க அப்பான்னா அப்பா உடைத்து தகர்த்தெறிஞ்சிருவாரு. அற்புதம் செஞ்சிருவாரு. 1 2 3 3 3 6 6 3 9 9 1 10 10 அற்புதம் செஞ்சிட்டாரு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடுங்க, நீங்க போயிருங்க, நீங்க போயிருங்க, உங்க நாட்டுக்கு போயிருங்க, உங்க சாமியை கும்பிட போயிருங்க. போற வேளையில ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார் ஒரு ஐடியா. உங்க பக்கத்தில் உள்ள 8 உள்ள நகை கொட்டுப்படி எல்லாம் கேளுங்க, எல்லாம் தருவாங்க. எல்லாம் கேட்டு வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கல்ல. ஹல்லேலூயா. அனுப்புன பிறகு செங்கடல் வரையிலும் தொடர்ந்தான். செங்கடலுக்கு உள்ளாலையும் போயிட்டான் பார்வோனும் சேனையும். செங்கடல் எப்படி பிளந்ததா? மோசையுடைய கையில இருந்த கோலை ஆண்டவர் கிட்ட சொன்னார், செங்கடல் 2 பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க, அதுக்கு இடையில இடைவெளியை தேவன் ஏற்படுத்தினார். ஒரு இருள். there was a gap of darkness. பிறகு என்ன? மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் வந்தாச்சு, கோலை நீட்டு. அங்க தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு பார்வோனும் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்ந்து போச்சு இல்லையா? ஹல்லேலூயா. மாறுதலை ஏற்படுத்தினாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு அணி அணியாய் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அழுதுட்டா போதும், ஆண்டவர் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டா போதும், ஆண்டவரே இந்த நுகத்தடியை நீர் உடைத்து போடும், இந்த அடிமைத்தன வாழ்வை மாற்றித்தார். ஆண்டவர் சொன்னா போதும். நாங்க போலீஸ்ல அவருக்கு பெட்டிஷன் கொடுக்க போறோம். போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தா உனக்கு மரியாதை குறைவு, உனக்கு அவமானம், உனக்கு தலைகுனிவு, உனக்கு வெட்கம். போலீஸ் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க, கெட்ட கேள்வி எல்லாம் கேட்பாங்க, மோசமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நீ பதில் சொல்ல முடியாம ஆயிரும். நமக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். அடிமைத்தன வாழ்வை ஆண்டவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் தான் அதை செய்திருக்கிறவர். அப்படி செய்வாரா? செய்திருக்கிறார், இப்பொழுதும் செய்கிறார், இன்னமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்க வேற சாமிக்கு பின்னால போனாங்க. டங்குட்டு டுங்குட்டு டங்குட்டு டுங்குட்டுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, பாபிலோன் சிறையிருப்புக்கு விட்டுப்பட்டார். பாபிலோன் சிறையிருப்பு 70 ஆண்டுகள். அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டா அவங்க அங்க என்ன பண்ணாங்க? சிறையிருப்பிலே இருக்கிறாங்க. பாபிலோன் சிறையிருப்பு 70 ஆண்டுகள். ஒருத்தரும் தப்ப முடியாது. நேபுகாத்நேச்சர் பாபிலோனின் ராஜாக்களில் பிரபலமானவன், புகழ் பெற்றவன் நேபுகாத்நேச்சர். எல்லாரும் பிடிச்சு கொண்டு போயிட்டான். அங்க இருந்து என்ன பண்ணாங்களா? அங்க அவங்க அழுதாங்க இல்ல? ஹல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்காக அழுதுட்டா போதும், சிறையிருப்பை மாற்றிடுவார், மாறுதலை தந்திடுவார். 137 சங்கீதம் 1 வசனம் படிக்கிற வேளையில தெரியுது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அங்க இருந்து அழுதாங்களாமே. அழுதிருக்கிறாங்க, சீயோனை நினைத்து அழுதிருக்கிறாங்க. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி சந்தோஷமா இருந்தோம், பாடினோம், படிச்சோம், கிண்ணறை எல்லாம் வாசித்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், புற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பாடினாங்களே. ஐயோ, எல்லாம் நினைச்சு அழுதிருக்கிறாங்க. அவங்க அழுதிருக்கிறாங்க. பிறகு அதுக்கு பிறகு அவங்க உள்ளவங்க இவங்கள்ட்ட பாட்டு பாட சொல்லி இருக்கிறாங்க. நாங்க பாட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பாட்ட மாட்டோம். அவங்களுக்கு மனசு உடைஞ்சு போச்சு, அழுதாங்க, மனசு உடைஞ்சு போச்சு. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அடுத்து, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. ஹல்லேலூயா. எருசலேமே, அப்படி அவங்க அழுதல் ஒன்று. எருசலேமை குறித்த ஒரு வைராக்கியம், அந்த தேசத்தை பற்றின ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு வந்துட்டு சொல்றாங்க, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. பகல் நேர பாடல் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான், இதை வச்சுதான் பக்தன் பாடுகிறார். எருசலேமே, உன்னை நான் மறந்தால் வலதுகை தொழிலை, they were there with a zeal for Jerusalem.
எருசலேமை குறித்த ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ளால வந்துட்டு சீயோனை நினைத்து அழுகிறார்கள். எருசலேமை குறித்து ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிறகு என்ன நடக்குது? ஆண்டவர் அவர்களை திடீர் என்று விடுதலை பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. எப்படி? 126ஆம் சங்கீதம் 1 இருக்கு. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. சொப்பனம் கண்டது போல இருக்கு. ஆண்டவரே, நாங்க அங்க சிறையிருப்பில் இருந்தோம், எங்களை ஜெயில கொண்டு போட்டாங்க. எங்க வாழ்க்கையை சிறையிருப்பின் வாழ்க்கை போல சரியா தண்ணியும் இல்லை, வெந்நியும் இல்லை, காத்தோட்டமும் இல்லை, கூல் ட்ரிங்க்ஸும் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை. நாங்க எங்கேயோ வசம் இல்லாம மாட்டிக்கிட்டோம். ஆண்டவரே, எங்க ஊர்ல எவ்வளவு வசதியா இருந்தது, எவ்வளவு நல்லா இருக்கு, தண்ணி எல்லாம் இங்க காவி தண்ணியா இருக்கு. நான் இப்ப சிறையிருப்பில் இங்க வரல. ஆண்டவர் சொல்லி அவருடைய நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். அதனால எனக்கு அப்படி ஒரு பெருமூச்சோ, ஆண்டவரே இங்க சிறையிருப்பில் இருக்கிறேன்னு நான் நினைச்சிருந்தா, ஆண்டவர்கிட்ட அழுதிருந்தா என்ன சொந்த ஊருக்கு கொண்டு போயிருந்திருப்பார். ஆண்டவர் இங்க ஊழியத்துக்கு அனுப்பி சந்தோஷமா ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வசம் இல்லாம சிறையிருப்பிலே மாட்டினீங்கன்னா என்ன பண்றது? அழுது, ஆண்டவரே நான் எப்படி வாழ்ந்தேன் அப்பா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்பா, எனக்கு ஒரு மாறுதலை நீ தாரும் ஆண்டவரே. நான் வாழ்ந்த இடம், அந்த நான் ஆராதித்த சபை எனக்கு எப்படி இருந்தது ஏசப்பா. இப்போ ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, பரிசுத்த ஆவியும் இல்லை, பாஸ்டருக்கே பரிசுத்த ஆவி இல்லை. அவரே பணம் வசூல் பண்றதுல கரண்டா இருக்கிறாரு. அவர் பேர் புகழுக்கு பின்னால ஓடுறாரு. அவர் ரொம்ப ஸ்டைல் பேரொழியா இருக்கிறாரு. அவர் பணத்திலே குறியா இருக்கிறாரு. நாங்க ஆராய்ச்சி சபை எப்படி இருந்து சந்தோஷமா இருந்தாப்பா. நீர உடைய கிரியை இருந்ததே, தெய்வீக பிரசனை இருந்தது. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு மாறுதலை தருவீரா? தந்திடுவார். ஹல்லேலூயா. எங்கேயோ போய் வசனம் இல்லாம மாட்டிட்டாலும் ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. ஹல்லேலூயா. 70 வருஷம் அங்க கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேய் வணக்கம். நாத்தனாரும் ஆத்தாவும் அவ்வாவும் எல்லாரும் பேய போட்டு பேய வணங்கி கிடக்குறாங்க. நம்ம ஒரு ஆள் தான் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்ப என்ன பண்றதா? ஆண்டவரே, சீயோனை நினைத்து அழுதோம். ஹல்லேலூயா. எருசலேமை பற்றின ஒரு வைராக்கியம். எருசலேமே, உன்னை நான் மறந்தால் என்னுடைய வலதுகரம் தன்னுடைய தொழிலை மறக்கும், இழக்கும், செயலை இழக்கும். ஹல்லேலூயா. அழுது ஆண்டவர்கள வைத்த வைராக்கியமா இருந்தா போதும், சிறையிருப்பை மாற்றி விடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து கண்ணுதான் இப்ப கொஞ்ச நாளா தெரியுது இல்ல, பார்வை மங்கி போகுது, ஆளும் தெரியுது இல்ல, கண்ணு தெரியுது இல்லையே. அப்படியா? பவுல் சொல்றாரு, கண் சொருகி போன குருடர்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டம் இல்லாம இருக்க. ஆரம்பத்தில் பிரகாசமான மனக்கண்கள், ஆவி சிந்த ஒரு உற்சாகம். பரலோகம், பரலோகம் தான் தாய் வீடு, நம்ம ஆண்டவர் வரப்போறாரு எல்லாம் நல்லா தெரிஞ்சுது. நல்ல பரலோக பார்வை எனக்கு இருந்தது. இப்ப பரலோக பார்வை எல்லாம் மாறி போச்சு. இப்ப அக்கமும் பக்கமும் பார்க்கிறேன், அடுப்பாங்கரையும் கோழி கிண்டுற அடுப்பையும் பார்க்கிறேன். எனக்கு பார்வை எல்லாம் மங்கி போச்சு. அப்படியா? அப்ப பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தர வேண்டும். இயேசுநாட்ட வந்துட்டா போச்சு. அவர் என்ன செய்கிறாரு பாப்போமே. அவரு பிறவியிலே சப்பானியா இருந்தவரை தரையில துப்பி சேருண்டாக்கி கண்ணுல பூசி, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றார், நீ போய் கழுவி பார்வையடைவாயாக. கோ அண்ட் வாஷ். நீ போய் கழுவு, பார்வையடைவாய். ஹல்லேலூயா. சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டது. அந்த ஆண்டவர் சொன்ன குளத்துக்கு போய் நீ கழுவு, பார்வையடைவாய். ஹல்லேலூயா. கண் சொருகி போச்சுதான். இதுதான் சீலோவாம் குளம். இங்க வந்துட்டா போதும், இங்க கண்ணை கழுவிட்டா போதும், ஆண்டவர் கண்ணை திறந்துருவார். ஹல்லேலூயா. இங்க பரலோக தரிசனம் கிடைக்கிறது. ஆண்டவர் பரலோக காட்சியை தருகிறார். பரலோக வாஞ்ச உருவாகுது. கண்ணு பிரகாசம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த உலகத்தை பற்றியோ, ராமன் ஆள்றானா, ராவணன் ஆள்றானா, நாளைக்கு அங்க தீர்ப்பு வழங்குறாங்களா ஹைகோர்ட்ல, என்ன நடக்க போகுதோ, என்னவும் நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. அவர் எல்லாம் செய்ய வல்லவர். நமக்கு இருக்கிற குருட்டாட்டை எல்லாம் மாற்றுவாரா? மாற்றிடுவாரே. ஹல்லேலூயா. ஒரே பாரமும் ஒரே கவலையும் ஒரே வேதனையும் தான் இருக்கு. நான் பணக்காரன் ஆகணுமே, நான் பெரிய புகழ்பெற்ற ஆளாக மாறணுமே அப்படிங்களா? உனக்கு கண்ணு திறந்துட்டுன்னு வச்சுக்கையா, உனக்கு அப்படிப்பட்ட அல்ப எண்ணம் எல்லாம் வர. அவர் தான் பெரியவர்.
யோவான் ஸ்நானன் சொன்னார்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இப்ப பெரிய ஆள் ஆகணும், பணக்காரன் இன்னும் ஆகணும். பண ஆசை வேண்டான்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. பேரும் வேண்டாமே, புகழும் வேண்டாமே. ஆண்டவரே எனக்கு கண்ணு திறந்துட்டா போதும் அப்பா, பரலோக காட்சியை கண்டுட்டா போதும். அல்லேலூயா. திருப்தி அறிந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான். பவுலுக்கு ஆண்டவர் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தார், பரலோக காட்சியை கண்டார். அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டாரு, வேறொரு ஆசை இல்லை, இயேசு ராஜா உண்மைத்தவர். அல்லேலூயா. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசைன்னு சொல்றாரு பவுல். இப்ப உனக்கு கண்ணு சொருகி போனதுனால அது சரியான பார்வை இல்லை, அந்த பரலோக காட்சியை பார்க்க முடியுதில்லை, பரலோக பார்வை இல்லை, கண்ணு ஒரு மாதிரி சொருகி போயிருக்கு. தூக்கம் வருதா அப்பா? கண்ணு சொருகி போச்சு. அதனாலதான் இங்க அங்க உள்ளதெல்லாம் பார்க்கிறது. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளே நாடுங்கள். எனக்கு கண் பார்வை நல்ல தெளிவா இருக்கப்பா, காது நல்லா கேட்குது ஆண்டவர் புண்ணியத்தில், மூக்கில் முகரக்கூடிய சக்தியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த கண் பார்வையினால தான் இந்த இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்து மனம் திரும்புன்னு சொல்றார் பக்தர். இந்த பூமி அழிந்து போக போறது. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. கண் பார்வை நல்லா இருந்துன்னா அந்த முச்செடியில கண்ட தரிசனம் தான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தார் மோசே. அல்லேலூயா. கண் பார்வை சரியா இல்ல. இப்ப கொஞ்ச நாள் அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் டிராப்ஸ் விடுவாராம, டிராப்ஸ் அவர் விட்டா கண்ணு எரிச்சலா இருக்கும், அன்னைக்கு முழுதும் கண்ணு மங்கலா இருக்கும். நான் ஐ டெஸ்ட் பண்ண போனோம்ல, டாக்டரு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், மாஸ்டர் நீங்க எப்படி வந்தீங்க? நான் பைக்ல வந்தேன். அப்ப டிராப்ஸ் விட்டா வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, எனக்கு டிராப்ஸ் விட வேண்டாம், நீங்க கம்ப்யூட்டர்ல செக் பண்ணுங்க, அது போதும். கம்ப்யூட்டர் செக் பண்ணி போட்ட பிறகு கரெக்டா தான் இருக்குது. ஹல்லேலூயா. கண்களை ஆண்டவர் திறந்துட்டாருன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு இதுக்கு மேல ஒரு பற்று ஒரு பாசம் ஒண்ணுமே இருக்காது. எப்ப நம்ம அங்க போகலான்னு ஒரு எண்ணம் தான் வரும். என்னைக்கு காண்பேனோ என்னை சுதேவா. ஹல்லேலூயா. கண் பார்வை எப்படி இருக்கு பிரதர்? How about your eyesight? செக் பண்ணீங்களா? உங்களுக்கு கண் பார்வைலாம் எப்படி இருக்கு? அவனை பார்த்த உடனே அவனை போல மாறணும், இவளை பார்த்த உடனே அவளுக்கு வேஷம், நரி வேஷம், நத்த வேஷம், கடுவா வேஷம், நாய் வேஷம். அசிங்கமா இல்லை? வேஷம் எல்லாம் மறைந்து போகணும் இருக்கு. உலகத்தின் மேலும் கடந்து போகிறது. நமக்கு கண் பார்வை பிரகாசமா இருந்தா போதும். அல்லேலூயா. போயிட்டே இருப்போம். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும் நாளை குறித்த ஒரு வாஞ்சை ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். கண் பார்வை நல்லா இருந்தா, கண் பார்வை சரியில்லைன்னா கண்டதும் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வரும். கண் பார்வை சரியில்லாம சொருகி போனனால தான் சினிமாவும் சர்க்கஸும் கேவலமும் பார்க்கணும்னு ஒரு அல்ப ஆசை. கண் பார்வை பிரகாசமா இருந்துன்னா அவரை பார்க்க வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்முகத்தை நான் தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை நாம் எங்கு காணலாம்? இயேசுவை நாம் எங்கு காணலாம்? அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம்? இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இருக்கா? உனக்கு கண்ணை திறந்துருவார். உனக்கு கண்ணு தெரியலன்னு ஒத்துக்கிட்டியா? கண்ணுலாம் உனக்கு தெரியும். அப்ப இது எத்தனைன்னு சொல்லு. அது என்ன கண்ணு பார்வை தெரியுதுன்னு சொல்றல, எத்தனை என்ன? அப்ப உனக்கு தெரியல, யூ ஆர் பிளைண்ட் ஃபெலோ. அதை ஒத்துக்க, உனக்கு தெரியல. இது எத்தனை சொல்லு. கண் பார்வை உனக்கு தெரியல. இது என்னது? ரெண்டு. ரெண்டுன்னா என்னது? ரெண்டுன்னா என்னது? இலையா இலையா துரும்பா? ஆனா ரெண்டுன்னு சொன்னா நிறைய சொல்லலாம். பரலோகம், நரகம், ஆண்டவர், பிசாசு, ஆணு பொண்ணு, ஒரு இலை, அதுக்கு மேல பேச வேண்டியதில்லை. இது ரெண்டுன்னா இப்ப தெரியலான்னு தான் கேட்கிறேன். கண் பார்வை இருக்கா? பரலோகம் எங்க இருக்கு சொல்லு பாப்போம். பரலோகம் மண்ணுக்கு கீழே இருக்கா? வானத்துக்கு மேல இருக்கா?
அங்க மேல இருக்கு, வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. பாதாளம் எங்க இருக்கு? மண்ணுக்கு அடியில இருக்கு. கண் பார்வை நல்லா இருக்கா? அதனால கவர்ச்சியான காரியங்கள் மேல எண்ணம் வராது. நோ அட்ராக்ஷன் அட் ஆல். ஏதாவது பார்த்தோன்னா அது வாங்கணும், அவளை போல இருக்கணும், இவ்வளவு போல இருக்கணும், நடிகை போல இருக்கணும், உனக்கு ஆசையா? இன்னொரு சினிமாவுக்கு போ. இங்க ஒரு பாப்பா வந்துட்டு இருந்தா, நல்ல பிள்ளை, அடக்கமும் ஒழுக்கமும் உள்ளவள், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஞான ஸ்நானம் பெற்றால், படித்தவள், நல்லோரு பிள்ளை. அவளை அம்மாவும் யாரோ சேர்ந்து சினிமாவுக்கு அனுப்பிட்டாங்களாம். பாவிகளே, மனம் திரும்புங்கள். உனக்கு சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் நடிக்கணும்னா ஆசையா இருக்கு, சாசு நரகத்தில் கொண்டு போட்டுருவான், போயிடாத. கண்ணு பார்வை வேணும் நமக்கு, இதெல்லாம் வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்திருக்கிறியா நீ? நான் பார்த்திருக்கிறேன். I had seen the beauty of Jesus. ஆராதனையிலே ஆண்டவரின் அழகை நான் பார்த்தவன். அதனால எனக்கு இப்ப எவனை பார்த்து ஒன்னும் இல்லை எனக்கிட்ட. I have nothing to rejoice in the world. இயேசுவை நான் பார்த்தவன், அவருடைய அழகை நான் ரசித்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை போல அழகுள்ள ஒருத்தரும் கிடையாது, தெரியல. கண்கள் திறக்கப்பட்டால், கண்ணு திறக்கப்பட்டிருக்கா? அதுக்கு பிறகு உலகத்தில் எந்த கவர்ச்சியும் இருக்காது. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கைவிடா திருமகனே. ஹல்லேலூயா. அவர் நல்ல அர்த்தத்தில் பாடினார். யாரவர்? அவர்தான் இயேசு. அவர்தான் நம்முடைய நேசர், அவர்தான் நம்முடைய ஆத்ம மணவாளன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நீ ஒருக்கா பார்த்தேன்னா பிறகு இதெல்லாம் அற்பமும் குப்பையுமாக தெரியும், இதெல்லாம் மோசமா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கை நரங்கியாக இருக்கிறீர்கள், சிலர் நரங்கியா இருக்கிறாங்க. படுத்த படுக்கையில ஆண்டவருக்கா ஒண்ணும் செய்ய முடியாம கிடக்குறாங்க. பாவமா இருக்கு. யோவான் 5ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை படிக்கிற வேளையில அங்க ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்துக்குள்ள 38 வருஷம் முடியாம படுத்து கிடக்குறான். அவன் இறங்குறதுக்கு முன்னால தூதன் எப்பாவது குளத்தை கலக்குவான். அவன் இறங்கு முன்ன வேற எவனும் இறங்கி சோம்பெற்றுறான். இப்ப என்ன நடக்குது? அங்க ஆண்டவர் இயேசு வருகிறார். 38 வருஷம் காத்து கிடந்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு வந்தார். நீ சுத்தமாக விரும்புறியான்னு கேட்டாரு. அவனை படுக்க எடுத்துட்டு போன்னு சொன்னார். ஒரு விஷயம் சொல்றேன், நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாம, ஒரு முதிர்ச்சி இல்லாம, ஒரு தெளிவு இல்லாம கிடந்தாங்கடையில படுத்த படுக்கையில ஒரு தெளிவு இல்லாம என்னைக்கு விடியுமோன்னு நினைச்சிட்டு கிடக்குறியா? இஃப் யூ ஆர் தேர் இன் த பூல் அண்ட் தேர் இன் பெதஸ்தா, இதுதான் பெதஸ்தா. பெதஸ்தா அங்க இருக்குது வேளாங்கண்ணியில. பெதஸ்தா அங்க அந்த காருண்யா யூனிவர்சிட்டியில இருக்கு, அங்க போகாத, வேஸ்ட். ஆண்டவர் இயேசு வருகிற பெதஸ்தா இங்கதான். நீங்க வந்தா போதும். உனக்கு செயல்பட முடியாம, you are crippled in many ways. நிறைய விஷயங்கள் ஒன்னும் செய்ய முடியாம கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு நிலைமையில இருக்கிற கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிற இடம் இதுதான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. முடமா கடந்தாலும், எத்தனை வருஷம் காத்து கடந்தாலும், there comes a day the Lord God Jesus is going to release you. உன்னை விடுதலையாக்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சந்திப்பார், ஒரு நாள் விடுவிப்பார். 18 வருஷம் கூனியா இருந்தான், ஜெபாலயத்துக்கு வந்தா. ஆண்டவர் இயேசு கண்டு அவளை பலவீனப்படுத்தி ஆவியை துரத்தினார். அவள் நிமிர்ந்து விட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நீ வந்துவிட்டே இருந்தா போதும். சராசரி 9 வாரம், நவ வாரங்கள் ஆண்டவரை விசுவாசித்து வந்துவிட்டே உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கிடுவார். கைகால முடையெல்லாம் மாறிடும், ஆவிக்குரிய முடையெல்லாம் மாறிடும். பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பாட்டு பாட முடியல, பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல, இழிப்பு ஜபத்துக்கு வர முடியல. யூ ஆர் கிரிப்பிள்டு. ஊனமா கிடந்தாலும் காத்து கிடக்கிறால, ஆண்டவரை நம்பி இருக்கிறால, விடுவித்து விடுவார், அற்புதம் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வேலைக்காக எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்துக் கொண்டிருந்தார். மாறுதல் வந்துதான், வந்தது. ஹல்லேலூயா. கண்டிப்பான ஆசீர்வாதம். காத்திருந்தால் பலனடைவோம்.
ரொம்ப அவசரப்பட்டாதான் நமக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்குது. விடு 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 விடு. அந்த பாஸ்டர் சொன்னதுதான் போல நம்ம கதை, எலிக்க கதை போல இருக்கக்கூடாது. எலி பொறியில விழுந்துட்டு அது விடு 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 நிற்கிறான். நாகர்கோயில் ஏஜி பாஸ்டர் இயேசுதாஸ் சொன்ன கதை உண்மை விஷயம். அவர் சொன்னது. நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். எப்ப 1976 77. அப்ப தம்பி நீ எல்லாம் பிறக்கவே இல்லை. அப்ப சொன்னாரு எலி பொறியில விழுந்துட்டு விடு விடு விடு. அப்ப பொறி சொல்லிதான் வைத்தவன் வரட்டும், அவசரப்படாத, வந்த உடனே எல்லாம் எடுத்துடுவார, வந்துவிட்டே அவரை கண்டுகொள்வாய், அவர் உனக்கு தென்படுவார், அவர் உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவார், உன்னுடைய வேளாமை மாற்றுவார், உன்னை குடும்பத்தை கட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார், தண்ணியை எல்லாம் மாற்றிடுவார். ஆண்டவர் பெரியவர், அற்புதம் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ரொம்ப ஏமாற்றமா கிடக்குறீங்க. ஏமாந்து போயிட்டீங்களா? யூ ஆர் இன் டிஸப்பாயின்மெண்ட். ஓஹோ, ஐ வாஸ் வெரி மச் டிஸப்பாயிண்டட் இன் லைஃப். நானும் அப்படித்தாங்க இருந்தேன். ரொம்ப வாழ்க்கையில ஏமாற்றம். ஆண்டவரே எனக்கு ஒரு மாறுதல் வருமா? வந்துட்டு நான் ஜெர்மனிக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஒரு 6 வருஷம். நீங்க எல்லாம் ஒழுங்கா வருவீங்களா? பாஸ்டர் சாம் சுந்தரம் பரிசுத்தவான் பரலோகத்துக்கு போயிட்டார். போறப்ப சொல்லிட்டாராம், நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு மனதாக இருக்க வேண்டும். எனக்கு பின்னால இந்த ஊழியத்துக்கு காலேபு தான் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார், நானும் நியமிக்கிறேன்னு சொன்னாரு. 2 நாளைக்கு முன்ன பரலோகத்துக்கு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான் பரலோகத்துக்கு போயிட்டார். யூ ஆர் இன் டிஸப்பாயிண்டட் ஸ்டேஜ், யூ ஆர் இன் சாரோ, யூ ஆர் இன் அகனி. வாழ்க்கையில நொந்து போய் மனம் அடிந்து போய், வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ். ஓ, இஸ் தட் சோ? அப்படியா? ஒரு சங்கதி சொல்லி தரட்டா, நீ அறிஞ்சுக்கிட்டியா? ஃபாலோ த லார்ட் ஃபெய்த்ஃபுல்லி. அந்த ரூத்தை போல 1:16 இருக்கு பத்தியா, மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் பிரிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ செல்லும் இடத்துக்கு நான் செல்வேன். ஹல்லேலூயா. டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு லீவ் யூ, லெட் மீ கோ வித் யூ. வேரெவர் யூ கோ ஐ வில் கோ. யுவர் காட் இஸ் மை காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாப்பிடியாக உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ரொம்ப வாழ்க்கை நொந்து போச்சு, ஏமாந்து போச்சு. அப்படியா? ஜீசஸ் மை லார்ட் இஸ் அலைவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் சூழலை மாற்றி விடுவார். யூ வில் ப்ராஸ்பர் இன் லைஃப். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. அந்த ரூத்தை பார்த்து மாமியார் என்ன சொன்ன? நீ போயிருமா, நவாமே சொல்றாக போர்பாட போல நீயும் எனத்தோட சனத்தோட போமாட்டே, உன் கூட தான் வரப்போற. ஃபாலோ ஹிம் ஃபெய்த்ஃபுல்லி. உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினால் கைவிடவே மாட்டார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். உன்னுடைய ஏமாற்றம் எல்லாம் மாறும், கவலைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் மாற்றிடுவார். There comes a change in your life. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை தேவன் ஏற்படுத்த போகிறார். அது என்றைக்கு காணும்? இன்றைக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கே கர்த்தர் பெருங்காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. மாறுதல் வருமா? 16 வருமா? இன்றே கர்த்தருடைய நாள், இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். கர்த்தருடைய வாழ்விலே ஒரு அடையாளத்தை. God is going to show a sign in your life right today. Wait upon the Lord, follow him faithfully. Hallelujah. ஆண்டவர் செய்வார், மாறுதலை ஏற்படுத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.